12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும். ம் 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 சரி, அப்படியே கண்களை மூடுங்க ஒரு நிமிடம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன். அடியேனை உம் சித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் முந்திரு தாலே கரை நீங்க இருதயத்தை, அல்லேலூயா. கழுவும் திருந்த தாலே கரை நீங்க இருதயத்தை, நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. தேற்றீர் வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, தேற்றீர் வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, அல்லேலூயா. கழுவும் தாலே கரை நீங்க இருதயத்தை, சுயமென்னில் சாம்பலாய் மாற சொந்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்கவே. ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்கவே. கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். சடுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, அல்லேலூயா. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமாண்டவர், இந்த நல்ல மாலை விளைக்காம நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் சுவாமி என்ன நோக்கத்தோடு அணியை நீங்கள் கொண்டு வந்தீங்களோ எனக்கு தெரியாது சுவாமி. ஆகியோருடைய சித்தத்திற்கு ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. வானம் அழிந்து போனாலும் பூமி அழிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீரப்பா.
வானமும் அழிந்து போகும், பூமியும் அழிந்து போகும். ஆனால் நம்முடைய வார்த்தை எதையாவது செய்யாமல் திரும்பாது என்று சொல்லி இருக்கிறப்பா. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உள்ளத்தின் ஆழத்தின் வேதனைகளின் காரியங்களையும் நீர் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே வார்த்தையாகிய மன்னாவோடு எங்களோடு நீர் பேசுவீராக. ஒவ்வொரு உள்ளங்களும் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்களும் திறக்கப்படுவதாக, தேவ ஆவினால் நிரப்பப்படுவதாக. வசனங்கள் உள்ளே சென்று கிரியை செய்யக்கூடாது, அடைபட்டிருக்கிற எல்லா சாத்தானின் அதிகார வல்லமைகள் இயேசுவின் அந்தர சங்காதி வாரா தீபானி சந்தன இப்பொழுது வெளியேறுவதாக. நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். இந்த இடத்துல என்ன படிச்சீங்க? இப்போ ரோதை என்ற ஒரு சகோதரி என்ன பண்றா? ஒட்டு கேட்கிறா. பேதுரு சத்தம் கேட்குது. அப்ப என்ன சொல்றாங்க? ஜெபிச்சவங்க என்ன சொல்றாங்க? சொல்லுங்க பாப்பா. பிதற்றுகிறாய். ஜெபிச்சவங்க என்ன சொல்றாங்க? நீ என்ன பிதற்றுகிறாயா? இவங்க எதுக்காக ஜெபிச்சாங்க? பேதுரு வெளியே வரணும்னு ஜெபிச்சாங்க. ஆனால் இங்கே ஒரு சகோதரி சொல்லுகிறா, ரோதை என்ன பண்றா? சொல்றா பேதுரு அப்படின்னு சொல்லும் போது யாருமே என்ன இல்லை, யாருமே என்ன இல்லை, விசுவாசிக்கல. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஊக்கத்தோட ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம், பாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறோம். சில காரியத்துக்காக நாம் போராடி கொண்டிருக்கோம். ஆனாலும் பதில் வருவதற்கு காரணம், வராதது காரணம் என்ன? நாம் யோசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் நீ ஜெபிக்க வேண்டாம். நீ உனக்குள்ள விசுவாசம் இல்லையா, உன் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் இல்லையா, கூட்டி ஜெபிக்காத. விசுவாசம் இல்லாதவர்கள் அருகில் வச்சு ஜெபிக்காத. புரிந்து கொள்ளுங்கள். நீ 10 பேர் 50 பேரோட கூடுங்க, ஆனால் கூடுகிறவர்கள் எப்படி கூடுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசிகளை வைத்துக் கொண்டு என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. அப்படி என்றால் என்ன அதிசயம் நடந்தது? இங்கே பார்க்கும் பொழுது பேதுருவை சிறைச்சாலையிலே கை கால்கள் எல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க. அவன் முழுவதும் என்ன பண்றான்? கொரட்டை விட்டு தூங்குறான். முதலாவது யாக்கோபு என்ன பண்ணப்பட்டான்? 2ஆம் வசனத்தில் சொல்லுது என்ன பண்ணப்பட்டாங்க? அவனை ஏரோது சிறை சேதம் பண்ணினான். அடுத்த லிஸ்ட்ல யார் இருக்கிறது? பேதுரு இருக்கிறான். அடுத்த லிஸ்ட்ல பேதுரு வந்தாச்சு. அப்ப என்ன நடக்கணும்? ராவு முழுவதும் எப்படி தூக்கம் வருகிறது பேதுருக்கு? இரவு முழுவதும் நித்திரை போடுகிறான் என்று வேதம் சொல்ல. 8ஆம் வசனம் படிக்குமா? 7, 8 படிக்குமா? யார எழுப்புறா? எப்படிங்க தூக்கம் வரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. எப்படி தூக்கம் வரும்? யாக்கோபை அவன் கண்களுக்கு முன்பதாக ஏரோது கொலை செய்திருக்கிறான். அடுத்த நாள் காலையில இவனுக்கு மரணம் நிச்சயமாய் விட்டது. ஆனாலும் தூங்குகிறான் என்றால் என்ன காரணம்? அவன் அழைத்தவர் உண்மையில் என்பதை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் நீங்களும் நினைக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணிடாதீங்க? பயப்படாதீங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே பயப்படாதீங்க. இந்த பேதுருவின் விசுவாசத்தை பார்த்துதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? தேவ தூதனை அனுப்பினானே தவிர ஆலயத்தில் உட்கார்ந்து மூக்கமாய் ஜெபித்தவர்கள் நிமித்தம் அல்ல. அவள் விசுவாசம் எங்க தெரிந்தது? 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் தெரிந்தது. நீ பிதற்றுகிறாயா என்று கேட்டார்கள். ஆனால் பேதுரு ராம் முழுவதும் தூங்கி கொண்டிருக்கிறான், சமாதானமாய் தூங்கி கொண்டிருக்கான். ஒரு சின்ன பிரச்சனை உங்களால் தாங்க முடிகிறதா? ஒரு சின்ன போராட்டம் வந்தால் தாங்க முடிகிறதா? பயம், எல்லோருக்கும் பயம் வந்து விடுகிறது. நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால், ஒரு பிரச்சனை வரும்போது பதறுவீர்கள் என்றால், தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாடு வருகிறது என்றால், ஒரு போராட்டம் வருகிறது என்றால், நீங்க பயப்படுவீர்கள் என்றால் தேவனுக்கும் உங்களுக்கு என்ன இல்லை? உறவு இல்லை என்பதை அறியுங்கள். விசுவாசி என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான். விசுவாசி என்ன பண்ண மாட்டானா? பதற மாட்டான். ஏன்னா நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? விசுவாசிகள். பேர் மட்டும் விசுவாசிகள் இருக்கக்கூடாது, பேர் மட்டும் விசுவாசிகள் இருக்கக்கூடாது. நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நம்மளால யாரால் அழைக்கப்பட்டவர்களும் வேதம் எப்படி தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க நானும் ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்பது உங்கள் பாட்டி தாத்தா உங்க தகப்பனார் வழியா நீங்க கிறிஸ்தவர்கள் ஆனது அல்ல. தேவனுடைய சித்தம். யோவான் 15:16 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யார் தெரிந்து கொண்டா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 17:6ஆம் வசனம் படிங்க, என்ன சொல்லுது பாருங்க. யார் யாரை பார்த்து சொல்றா? இயேசு சொல்றார் பிதாவை பார்த்து, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதா எனக்கு தந்தவர்களா இவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கா. அப்படி என்றால் நீங்க இப்போ இந்த சந்ததி, முதலாம் சந்ததியில தேவனை தெரிந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாக பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டார். அவர்
அல்லேலூயா. அதனாலதான் சொல்ற, பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் குமாரனிடத்துல வரான். பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் குமாரனிடத்துல வர முடியாது. அப்படி என்றால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்கள் சந்ததியை, உங்கள் பிள்ளைகளை தேவன் பரலோகத்தில் தேர்ந்தெடுத்து பேர் எழுதி வைத்திருக்கிறாரே. உங்களை அழைத்த தேவன் உங்களை கைவிடுவாரா? உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன் இந்த உலகத்தின் பிரச்சனையின் மத்தியில் உங்களை விட்டு விடுவாரா? காரணம் என்ன? அவிசுவாசம், அன்பிலீவ். அன்பிலீவ் வந்தவன ஒரு பயம் வந்துருது உங்களுக்குள்ள. பயப்படுகிறவர்களும் எங்க கொண்டு சேர்க்கிறார் தெரியுமா? நீங்க பயப்பட்டீங்கன்னா யார் மேல விசுவாசம் இல்லை உங்களுக்குள்ள? தேவனுக்கு மேல விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க. உங்களை அழைச்ச தேவன் எப்படி அழைச்சாராம்? எப்ப அழைச்சாராம்? உலக தோற்றத்துக்கு முன்பா பிதாவே அழைச்சி யார் கையில கொடுத்தாராம்? இயேசுவின் கையில கொடுத்ததுனால தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க சாதாரண ஆட்களா? நீங்க சாதாரண ஆட்களா? உங்களை பத்தி என்ன சொல்லுது? நம்மளை பத்தி வேதம் சொல்லுது. சங்கீதம் 139 1-2 சொல்லுது, உன் உட்கார்ந்திலும் எழுந்திருக்கிறேன். என்ன சொல்லிருக்கு படிக்குமாதா? நீ எழுந்தாலும் தெரியும், நீ உட்கார்ந்தாலும் தெரியும், உன்னை நெருக்கி நான் ஏவி கொண்டிருக்கிறேன் சொல்றார். அப்ப 24 மணி நேரம் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவருக்கு முன்பதாக நீங்க வெளியரங்கமாயிருக்கு. அப்ப ஒரு பாடுபடும் பொழுது, ஒரு வேதனைப்படும் பொழுது, ஒரு கண்ணீர் வடிக்கும் பொழுது என்ன பண்ணுது? பரலோகம் உங்களை வாட்ச் பண்ணுது. ஒவ்வொரு நிமிஷம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப உங்க பிரச்சனையை யார் முன்னாடி வைக்கணும்? தேவனுக்கு முன்பதாக வைக்கணும். பயப்படக்கூடாது. அவிசுவாச வார்த்தை வரவே கூடாது. அவிசுவாச வார்த்தை உனக்குள்ள வந்ததுன்னா தேவனை நீ துக்கப்படுத்துகிறாய். உன்னை அறியாமலே தேவனை நீ துக்கப்படுத்துகிறாய். உன்னை அறியாமலே தேவனை வேதனைப்படுத்துகிறாய். பயப்படுகிறவர்களை எங்க கொண்டு சேர்க்கிறாங்க பாருங்க. வெளிப்படுத்தல் 21:8 யாராவது படிக்குமா? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரனும் சூனியக்காரனும் விக்கிராதனைக்காரனும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரியில கடலிலே பங்கடைவார்கள். எங்க கொண்டு சேர்க்கிறாங்க பாருங்க பயந்தவங்கள. பயப்படுறீங்கன்னா யாரு? நீங்க அவிசுவாசிகள். வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் அதிகாரமுடைய தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்றீங்க, தேவனோடு சஞ்சரிக்கிறேன்னு சொல்றீங்க, தேவ சன்னதிக்கு முன்பதா நிற்கிறேன் என்று சொல்றீங்க, தேவ பிள்ளை என்று சொல்றீங்க. ஆபிரகாம் விசுவாசத்துக்கு வந்த பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை என்று பூமியில நிற்கிறீங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுது பயப்படுகிறோம். அவர் எங்க கொண்டு சேர்க்கிறாராம்? இரண்டாம் மரணமாகி அந்த லிஸ்ட்ல சேர்க்கிற. ஏன்னா தேவன் வெறுக்கிறார். நான் இருக்கும்போது என் பிள்ளை பயப்படுறாள், நான் இருக்கும்போது என் மேல விசுவாசம் இல்லாம என் பிள்ளை பயப்படுறாள். தேவன் வேதனைப்படுகிற தேவனாக இருக்கிறீங்க. சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்க பதறீங்கன்னா தேவனுக்கு உங்களுக்கு என்ன இல்லை? உறவு இல்லைன்னு அர்த்தம். தைரியமா பேசுங்க, தைரியமா பேசுங்க. பிரச்சனையை பார்த்து பேசுங்க, பிரச்சனை பார்த்து பேசுங்க. இது என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டா பயந்துடாதீங்க. டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டா பயந்துடாதீங்க. காலம் முழுவதும் மாத்திரை போடணுமா? பயப்படாதீங்க. சிலுவை நண்டை கொண்டு வாங்க. கிளைம் பண்ணுங்க வசனத்தை. ஏசி 53 எடுத்துங்க, எடுத்து கிளைம் பண்ணுங்க அந்த வசனம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுவப்பட்டு என்று எண்ணினோம். எதை ஏற்றுக்கொண்டாரு? கிளைம் பண்ணும். என் வியாதிக்காக அவர் மரித்திருக்கிறார். என் வியாதி என்ன பண்ணாது? மேற்கொள்ளது. பேதுரு அதை தான் சொன்னான். என்னை அழைச்சவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அவன் மரணத்தை குறித்து அவன் பயப்படல. காலையில் அவனை கொன்றுவாங்கன்னு பயப்படல. அவரை அன்றி எதுவுமே நடக்காது. அவரை அன்றி உங்களை ஒன்றும் தொட முடியாது. உங்களுக்கு தெரியுமா, உங்களை அறியாமே உங்க முடியெல்லாம் அப்படி கிச்சு உதிர்ந்துருச்சுன்னு தூக்கி போட்டு போயிடுவீங்க. ஆனா தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் முடியெல்லாம் என்றாராம் அவரு. அப்ப உங்களை சும்மா விட்டுவாரா? 2க்கு அடைக்கலான் குருவி பூமியில உள்ளனா தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம உழாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பார். மற்ற யாருல சொல்லு, நீ கவனித்து பார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நோக்கிறதும் இல்லை, அவைகளை பரமபிதா பிழை போட்டுகிறாராம். அவைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர். காலையில பூத்து மாலையில காய்ந்து போற பூக்கு அவ்வளவு மேன்மை கொடுக்கிறார். அதுக்கு அவ்வளவு விசேஷம் தேவன் எடுப்பார் என்றார். உங்களை சும்மா விட்டுவாரா? பரலோக மேன்மை திறந்து பூமியில வந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஒரு ஆத்மா போயிடக்கூடாது என்பதற்காக உயிரை கொடுத்திருக்கிறாரே. உங்களை சும்மா விட்டு விடுவாரா? சத்துரு கையில விட்டுருவாரா? எதிரின் கையில விட்டுருவாரா? பிசாசு கையில விட்டுருவாரா? வியாதியில விட்டுருவாரா? விசுவாசம் எங்கே? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது.
நீங்க வசனத்தை எடுத்து பாருங்க. சுவிசேஷத்துல படிச்ச ஒரு காரியத்துல கூட விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ணல, தேவன் அற்புதம் செய்யவே இல்லை. நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிய கேட்டுட்டு தான் அற்புதம் பண்றார். அதான் சொல்றார், மேகம் போன்ற, எபிரேயர் 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எழுதி வைத்திருக்கிற பைபிள்ல. பாரமான அந்த உலகத்துல பாரமா இருக்கிற யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதிரை தள்ளவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகி அவரே நோக்கி ஓடுங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வசனம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பயப்பட மாட்டீங்க. கரெக்டா ஆலயத்துக்கு வர்றது முக்கியம் அல்ல, கரெக்டா தசம பாகம் கொடுப்பது முக்கியம் அல்ல, பாஸ்டிங் பிரேயர் எடுக்கிறது முக்கியம் அல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நீ வசனத்துக்கு கீழ்ப்படிவாய் என்றால் உன்னை ஒருவனும் தொட முடியாது. அதனாலதான் ஒரு முறை ஆண்டவர் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, உன் தாயாரும் சகோதரனும் வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? சகோதரன் யார், சகோதரி யார்? என் வார்த்தையே கேட்டு அதன்படி செய்கிறவனை யாரு? வசனம் வைங்க, வசனத்தை எடுங்க. வசனம் என்னும் பட்டயத்தால சாத்தான வெளுத்துங்க. வசனத்துக்கு மாத்திரம் தான் அவன் நடுங்குவான். வசனத்துக்கு மட்டும்தான் பிசாசு. அதனாலதான் இயேசு எப்படி ஜெயிச்சாரு? வசனத்தை வச்சுதான் அவன்கிட்ட பேசினார். வசனத்தை வச்சு பேசுங்க. என் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறான்னு சொல்லுங்க. பாடு வருமனு சொல்லுங்க. என் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நடத்துவார். என் பிள்ளை சோதம் போகாது. சூழ்நிலை பார்த்து நீ பயந்து விடாதே, சுக்கட்டுகளை பார்த்து நீ பயந்து விடாதே. ஒரு நாள் வரும், ஒரு நேரம் உன் தேவன் உன் பிள்ளைகளுக்கு என்று வைத்திருப்பார். அந்த நேரத்தில் அது நடக்கும். ஒரு காரியம் நடக்கல, நீ பயப்படாத. ஒரு நன்மையும் தீமையும் கர்த்தர் மாறி மாறி வைத்திருக்கிறார். நன்மையும் கிருமையும் உண்டு. அது நாள் வரும் பொழுது நிறைவேற்றுவார். தேவனுக்கு தெரியும் உன்னை எப்படி வழி நடத்த வேண்டும், எங்க உன்னை போஷிக்க வேண்டும், எங்க குடியிருக்க வைக்கணும்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். விசுவாசிக்கிறவன் பதறான். திரும்ப திரும்ப சொல்லுகிற, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? கிரியையில காண்பிக்கணும். ஊக்கத்தோடு 10 பேர் இருந்து ஜெபிக்கிறது முக்கியம் அல்ல. ஆனால் விசுவாசத்தில் அவன் தூங்கி காண்பித்தான். அடுத்த நாள் என்ன பண்ண போகிறாங்க? அடுத்த நாள் என்ன பண்ண போறாங்க? சரி, யாரால முடியுமா? இன்னைக்கு உங்களால செய்ய முடியுமா? நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆபரேஷன் இருக்கு. நைட்டு தூங்குவீங்களா? தூங்குவீங்களா? தூங்க முடியுமா? ஆனால் பேதுரு தூங்குறாயா? அந்த விசுவாசத்தை தேவன் பார்த்து யார் அனுப்பினாரு? தேவ தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அங்கதான் விடுதலை உண்டாகுது. அப்படி என்றால் அந்த பாடுகளின் மத்தியில் இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? பிரச்சனையின் மத்தியில் நம் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? அடுத்தபடியாக முதலாவது நான் சொன்ன விசுவாசத்தோட, விசுவாசத்தை பத்தி பேசினா நிறைய பேசலாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொன்னேன். அடுத்தபடியாக ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். எப்படி பிரச்சனை மத்தியில் தரிசனங்களை பார்க்க முடியும்? நிச்சயமா பார்க்க முடியும். தேவனோடு நீங்க சஞ்சரிப்பீர்கள் என்றால், தேவனோடு உலாவீர்கள் என்றால், தேவன் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப எப்படி இருக்கணும்? தேவனோடு சஞ்சரிக்கணும். அந்த தேவனோடு சஞ்சரிப்பதுக்கு என்ன கொடுக்கணும்? நேரம் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு நேரம் கர்த்தர் பாதத்தில் அமர்றீங்களோ அவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தரிடத்துல உலாவ ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை குறித்து எதிர்காலத்தில் பேசுவார். உங்களை குறித்து பேசுவார். உன் பிள்ளையை குறித்து பேசுவார். உன் குடும்பத்தை குறித்து பேசுகிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் மரித்து போனவர் அல்ல, உயிரோடு எழும்பி இன்னைக்கு உங்கள் மத்தியில உலாவுகிற தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுகிற தேவன் நம்முடைய தேவன். எவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பீங்களோ? தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு நேரம் அனுபவிக்கிறீங்க? கர்த்தர் அதை பார்ப்பார். நீ எப்படி தேவனோடு நடமாட முடியும்? தேவனோடு எப்படி சஞ்சரிக்க முடியும்? தேவனோடு எப்படி நம்ம உலாவ முடியும்? தரிசனங்களை பார்க்க முடியும்? என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். 26, 27 வயசுல கர்த்தர் என்னோடு தெளிவாய் பேசுகிறத பார்க்கிறேன். முதல் மேரேஜ் ஆகி 2வது குழந்தை எனக்கு உருவாகும் பொழுது 4 மணிக்கு நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன் அதிகாலையில். அப்போ என்கிட்ட பேசுறாரு, அடுத்தது நான் உனக்கு இந்த குழந்தைய தருவேன், என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு யோபனுடைய தரிசனத்தை எனக்கு காண்பித்து அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க சொன்னார். அப்போ என் மனைவி எங்கள் ஆண்டிகிட்ட சொல்லும் போது அவங்க கிண்டல் பண்ணாங்க. அந்த நேரம் பார்த்து எங்கள் தற்சயமாக ஒரு ரேஷன் கடை எழுத வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன்? பேரை எழுதி கொடுத்துட்டேன். இன்னும் குழந்தை என்ன பண்ணல? பிறக்கலை. இன்னும் என்ன பண்ணல? கரு உருவாகலை. கரெக்டாக அந்த பிள்ளை பிறந்து வரவும் அந்த ரேஷன் கார்டும் வருது. சட்டப்படி குற்றம் அது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? ஜெமிமா ஜெபமலன்னு இன்னைக்கு அழகாக பேர் வைத்திருக்கேன் அந்த குழந்தைக்கு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரோட சஞ்சரித்தீங்கன்னா அவர் உங்களோட சஞ்சரிப்பா. அல்லேலூயா. பிதாவை எங்கும் தொழுகிற காலம் வரும். இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு கடவுள்? நமக்குள்ள வாசம் பண்றார். கடவுள் எங்கே இருக்கிறாரு? உங்கள்கிட்ட பேசுவார். மெல்லிய சத்தத்தில் பேசுகிற தேவன், உங்கள் குடும்பத்தை நடத்துகிற தேவன்.
அதை தான் பார்க்குறோம். எந்த இடத்துல பார்க்குறோம்? நோவா காலத்தில். அதை எடுத்து படிங்க, 6ஆம் அதிகாரம். அவன் எப்படி அந்த குடும்பம் வாழ்ந்திருக்கிறோம்? அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்தில் எப்படி அவன் தேவனோடு சஞ்சரித்தான்? தேவன் எப்படி அவனுக்கு நீதிமான் என்று சட்டத்தை கொடுக்கிறார்? 5:8. ம் 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 நோவாக்கோ கர்த்தருடைய கண்கள்ல என்ன கிடைச்சது? எப்படி கிடைக்கும்? 4ஆம் வசனத்துல பாருங்க, அக்கிரமம் நிறைந்தது. அவன் எப்படி சஞ்சரிப்பான் பாருங்களேன். அவன் எப்படி விசுவாசம் பாருங்களேன். தேவனோடு எப்படி நடந்தான் பாருங்க. உலகமே பாவத்தில் இருக்கு, உலகமே அக்கிரமத்தில் இருக்கு, உலகமே தேவனுக்கு விரோதமாய் வேதனை கொடுக்கிறதா இருக்கு. அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்த முடியும்? அப்போ இன்றைக்கு நம்ம இந்த இயற்கை சூழ்நிலையில், சேதார நிலங்கள்ல, பாடுகள், வியாதிகள் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில தேவனோடு சஞ்சரிக்க முடியுமா? அதனால ஒருத்தர் வாழ்ந்து காட்டிருக்கிறார். உலகமே பாவத்தில் கிடக்கும் பொழுது தேவனோடு எப்படி இடைப்பட்டான்? நோவாயை குறித்து நீங்க நல்ல ஆழமாய் நீங்க யோசிக்கணும். நல்லா பாருங்க, என்ன சொன்னாரு அவன்கிட்ட? 40 நாள் மழை பெய்யன்னாரு. அதுக்கு முன்பதான் மழை இருந்துச்சா? நோவா காலத்துல மழை கிடையாது. மூடு பனி எழும்பி என்ன பண்ணுச்சு? செடிகளை வளர்த்து வந்துச்சு. விசுவாசத்துக்கு ஏதுவானது காரியம் இல்லை. ஆண்டவர் பேசுற. அப்ப எப்படி பேசியிருப்பாரு? நோவா எப்படி சஞ்சரிப்பான்? தேவனோடு எப்படி இருந்திருப்பான்? தேவனோடு எப்படி வாழ்ந்திருப்பான்? நோவா எப்படி காண்பித்திருப்பார்? பக்கத்துல வர முடியாது. அவர் பயங்கரமான தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். மோசே சீனாய் மலை இறங்கும்போது கண்மலைப்புல வெடிப்புல ஒழித்து கொண்டான் என்று பார்த்தோம். அப்படி என்றால் ஒரு பரிசுத்தமான தேவனிடத்தில் எப்படி அவன் சஞ்சரித்திருக்க முடியும்? அப்ப எவ்வளவு பரிசுத்தமாய் தேவனோடு உறவாடி இருப்பான். அந்த பிரச்சனையின் மத்தியிலும், அந்த தூசணத்தின் அவிசுவாசியத்தின் மத்தியிலும் எப்படி அவன் அந்த குடும்பம் வாழ்ந்திருக்கும்? இன்னும் பாருங்க, எப்படி விசுவாசம் இருப்பான். அழகா சொல்றாரு அந்த இடத்துல. சொல்றாரு 40 நாள் என்ன பண்ணும்? பூமியில மழை பெய்யும். என்ன பண்ணு நீ? ஒரு பேழையை எப்படி? அதுக்கு முன்னாடி ஒரு பேழையை அவன் பார்த்திருக்கே இல்லை. நம்மளாவது இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம்? ஷிப்பை பார்த்துருக்கோம். ஏதாவது கார்பெண்டரை கூட்டு வச்சு ஷிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்பதான் கப்பலும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, ஆறும் கிடையாது. வெறும் என்ன பண்ணுச்சு? வெறும் நதி மட்டும் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப எப்படி அவனால யூகிக்க முடிஞ்சது? அப்ப எந்த அளவுக்கு தேவனோடு அவன் வாழ்ந்திருப்பான் பாருங்க. தேவனுக்குள்ளாக சஞ்சரித்திருப்பான் பாருங்க. அழகா சொல்றார், கொப்பையர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு, அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு பண்ணுன்னு சொல்லி அப்படி ஆலோசனை கேட்டு அவன் கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க. அப்படி என்றால் எப்படி வாழ்ந்திருப்பான்? பரிசுத்தமுள்ள தேவனை தரிசிக்காத நேரம் தரிசிக்க முடியாது. அவரை நாம் பார்த்தோம் என்றால் கருகி போய்விடும். அவர் பக்கத்தில் நெருங்க முடியாது. பயங்கரமான தேவன், அக்னியா இருந்தார். ஆனால் எப்படி வாழ்ந்திருப்பான்? நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தேவனிடத்தின் திட்டங்களை எப்படி பெற்றிருப்பான் பாருங்களேன். எப்படி அதை உருவாக்கி இருப்பான் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததே கிடையாது. ஷிப்பையும் பார்த்த கிடையாது, மழையும் பார்த்த கிடையாது. ஆனால் சொன்னபடி அவன் செய்தான். அல்லேலூயா. உலகமே அவனை தூசித்து கிண்டல் பண்ணது, கேலி பண்ணது, அதன் மத்தியிலும் தேவனுக்காக தைரியமா இருந்தான். அப்ப எவ்வளவு அளவுக்கு வாழ முடியும் என்பதை தேவன் நிரூபிக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ முடியுமா? முடியாதா? வாழ அந்த வன்முறை காலங்களில் தேவனோடு சஞ்சரிக்க முடியுமா? முடியாதா? பிரச்சனை காலங்களில் தேவனோடு வாழ முடியுமா? வாழ முடியாதா? உன் பிள்ளை குறித்து திட்டங்களை காக்க முடியுமா? உலகத்துக்கு திட்டத்தை பெற்ற நோவா எங்கே? நாம் இன்றைக்கு எங்கே? நோவாக்கு ஆட்டின் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. நமக்கு யாரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம தேவனோடு எப்படி நெருங்கி எப்படி சஞ்சரிக்க வேண்டும்? தேவனோடு நம்ம எப்படி நெருங்க வேண்டும்? அப்படி என்றால் இன்னைக்கு ஜெப வாழ்க்கை நம்ம எப்படி மாறணுமா? இந்த 2 காரியத்தை குறித்து உங்களிடத்தில் நான் பேசினது காரணம் என்ன? இன்னைக்கு ஜெப வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு என்ன மாறணும்? உங்க ஜெப வாழ்க்கை மாறணும். அப்படி என்றால் எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்க ஆசையா இருக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. எங்க வந்து நிக்கணும்? எத்தனை பேர் 6 மணிக்கு முன்னாடி எழும்புறீங்க? கை தூக்கி காமிங்களா? கொஞ்சம் மேல தூக்குனா நல்லா இருக்கும். 1 2 3 4 5 6 மணிக்கு முன்னாடி எழும்புறவங்க ஒரு 8 பேர் இருக்கீங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யாருடைய வேலை தெரியுமா?
பிசாசுகள் நடமாடுற நேரம். அப்பதான் எல்லாம் ஊழ விட்டாலையும் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுங்களுக்கு தெரியும் பிசாசு உன் வீட்டை சுத்திட்டு இருக்கு. நாய் ஊழ ஓடும், மாடு ஊழ ஓடும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்பதான் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு கிடப்பான். இந்த 12 இன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க, பௌர்ணமின்னு நினைக்கிறேன். நாளைக்கு 12 மணி 3 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பான்? இன்னைக்கு நிறைய பெருத்து போச்சு. அந்த நேரம் நம்ம எங்க உட்காந்துருப்போம்? கொஞ்சம் யோசிங்களா. இரவும் பகலும் வசனம், அதுக்கப்புறம் நீங்க முடிங்க. இரவும் பகலும் எதுல தியானமா இருக்கிற மனுஷன்? செல்போனில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படித்தானே இருக்கு? மனசுல கை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் நான் 10 மணிக்குள்ள படுத்துடுறேன், 12 மணி வரைக்கும் செல்போன் வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுங்க. சொல்ல முடியும் பாப்பமா? நான் எல்லா சபைக்கும் நான் மெசேஜ் போறாள். சிட்டி சபை, சிஎஸ்ஐ, இசிஐ, ஐபிஎஸ் எல்லா சபைக்கும் போறேன். கவுன்சிலிங் வருவாங்க நிறைய பிள்ளைங்க. 12 மணி வரைக்கும் வசனம் அப்படித்தானே சொல்லுது, இரவும் பகலும் செல்போனின் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிதான் இருக்கு, அப்படித்தானமா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் நம்ம என்னால என்ன பண்ண முடியல, பைபிள் எடுத்துட்டு உட்கார முடியல. தூக்கம் வரலன்னா பைபிள் எடுத்துட்டா தூக்கம் வந்துடும். ஆனா செல்போன்ல 2 மணி நேரம் உட்கார முடியுது. அப்ப யாரு கீழ்படுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. ஒரு 3 மணி நேரம் செல்போன்ல உட்கார முடியுது, ஒரு 1/2 மணி நேரம் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ண முடியல, தியானிக்க முடியவில்லை. நம்முடைய சந்ததி இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு சிட்டில எல்லாமே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு அறையை கட்டி கொடுத்துறாங்க. 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் பிசாசோட உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள். ஆகவேதான் கண்ணீர் மத்தியில் இன்னைக்கு குடும்பங்கள் போய் கொண்டிருக்கிறது. கவுன்சிலிங் வராங்க, 11+1 படிக்கிற பிள்ளை குடிச்சிட்டு போதியா, காலேஜ் பிள்ளை ஓடி விட்டாயா. உங்களால செல்போனை என்ன பண்ண முடியல, கொடுத்துட்டீங்க எல்லா பிள்ளைகள் கையிலையும். கொரோனா காலங்களில் பிசாசு எல்லா வாலிப பிள்ளை, இளம் வாலிப பிள்ளை செல்போனை கொடுத்துட்டீங்க. ஆனால் என் ஆண்டவராகிய வேதத்தை உங்களாலும் என்னாலும் கொடுக்க முடியவில்லையே. 10 நிமிஷம் பிள்ளைகள் தியானிக்க முடியவில்லை. செல்போனில் எல்லாம் தெரிகிறது. தேவனுடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படும், தேவனுடைய உள்ளம் எப்படி வேதனைப்படும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எங்க கொண்டு நாட்டுவாரா? நீர்க்கால்களில் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். சரியான நேரத்தில் உன் பிள்ளை படிக்கும். நீ வேதத்தை கொடுத்து பாரு. நீ சொத்து சேர்க்கிறியோ இல்லையோ, உன் பிள்ளைக்கு இயேசுவை கொடுத்துரு. சொத்து சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல, இயேசுவை நீ கொடுக்கலனா பின்னால உன் பிள்ளையை குறித்து நீ அழ வேண்டியது இருக்கும். பரலோகத்தில் நீ இருந்து கொண்டு நரகத்தில் உன் பிள்ளை அவியும் பொழுது, இந்த உலகத்தில் ஓடி ஓடி சம்பாதித்து அழகான ஸ்கூல் பார்த்து பிள்ளையை சேர்த்தாயே, சொத்துக்களை சேர்த்து வைத்தாயே, உன் பிள்ளை நரகத்துக்கு போகும் என்றால் நீ பாடுபட்ட பாடு வீண் அல்லவா? பிடுங்குங்க கையில இருந்து செல்போனை, பிடுங்க. 10 மணிக்கு மேல பிள்ளைகளை முழிச்சுக்க வைக்காதீங்க. 5 மணிக்கு எழுப்பி விடுங்க. 5 மணிக்கு எழுப்பி விடுங்க. இன்னைக்கு பெரியவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பையனுக்கு என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க, 2 காதுமே என்ன ஆயிப்போச்சு, என்ன ஆயிப்போச்சு, கேம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு 2 காதுலையும். அப்ப எவ்வளவு நேரம் அந்த கேம்ல இருந்திருப்பான்? மென்டல் டிஸார்டர்னுவாங்க, அந்த வியாதி வந்துருச்சு. மணிக்கணக்கா செல்போன்ல இருந்துக்கிட்டு. இன்னைக்கு பிசாசு என்னையும் உங்களையும் ஆளுகை செய்வதற்கு காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்தினுடைய பாதையில் உட்காராத காரணம். அதுதான் சொல்றாரு ஆண்டவர். என்ன பண்ண சொல்றாரு? அதிகாலையில் எழும்பு. தயவு செய்து சொல்றேன், 10 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை கட்டளை ஏத்துங்க. 5 மணிக்கு எழுப்புங்க. காலையில் ஆராதிங்க. 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தேவ பிள்ளைகள், தேவ பரிசுத்தவான்கள் பூமியில ஜெபிக்கிற நேரம், தேவனை ஆராதிக்கிற நேரம். அதனால சொல்லியிருக்காரு ஆதியாகமம் 3:8, பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் உலாவுகிற நேரம் அது. அன்றைக்கு உலாவின தேவன் இன்றைக்கும் பூமியில உலாவிட்டு இருக்கார். நான் இதை ஒரு அனுபவத்தில் நான் சொல்லல, நான் இதை அனுபவித்து சொல்லுகிறேன். நான் இருந்ததுனால சொல்றேன், தேவனோடு சஞ்சரித்ததுனால சொல்றேன், மணி கணக்காக தேவனோட ஆராதனை இருந்ததுனால சொல்றேன். இன்றைக்கு நான் அவருடைய பிரதிநிதியா நிற்பதற்கு காரணம், என் முழங்காலை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேத வசனத்தை கீழ்ப்படிந்து தேவ சத்தத்தை கீழ்ப்படிந்தபடினாலதான். அல்லேலூயா. தரிசனங்களை பார்க்க முடிந்தது. குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தரிசனங்களை, எதிர்காலத்தை குறித்த தரிசனங்களை பார்க்க முடிந்தது. சபையின் தரிசனத்தை பார்க்க முடிந்தது. மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து தியானிக்க முடிந்தது, தெரிந்து கொள்ள முடிந்தது. காரணம் என்ன? நான் எங்க உட்கார்ந்தேன்? இரவும் பகலும் அப்படி வேதத்தில் உட்கார்ந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில தன் காலத்தில் தன் கனியை தந்தா. உன் பிள்ளை படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கும், காலேஜுக்கு போக வேண்டிய நேரத்தில் போகும். அப்புறம் என்ன பண்ணும்? மேரேஜ் நடக்கிற நேரத்தில் மேரேஜ் நடக்கும், வேலை கிடைக்கிற நேரத்தில் நீ ஒண்ணுமே தேட வேண்டிய, என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். நீ ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? வேதத்தை கையில கொடுத்து பாரு. அதிகாலையில் எழும்புங்க. 5 மணிக்கு எழும்புங்க. தேவன் உலாவுகிற நேரம், பரிசுத்தவான்கள் பூமி எல்லாம் ஜெபிக்கிற நேரம். நீ அந்த நேரம் நீ ஆராதிச்சு பாரு. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாரு. வீட்டுல பிரசன்னம் இறங்கும். அப்புறம் சொல்லுங்க, எந்த பிசாசு உன் வீட்டுக்குள்ள நிற்க முடியாது. எந்த தடையும் உன் பிசாசு உன் வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது.
எதுக்கு எடுத்தாலும் பிசாசு பிசாசு பிசாசு. எப்படியா வரும்? அதிகாலையில் எழுப்பி கூக்குகள் இட்டு பாருங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளும் சேர்ந்து ஆராதிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக இவங்க எதிர்காலத்தை என்ன பண்ணுவார்? கட்டுவார். அப்ப என்ன பண்ணணுமா? அதிகாலையில் எழும்பணும். எப்ப எழும்பணும்? அதிகாலையில் எழும்பணும். அதனால 10 மணிக்கெல்லாம் தயவு செய்து படுத்துருங்க. காலையில் நீங்களும் உங்க பிள்ளைகளை எழுந்து ஆராதிச்சு பாருங்க. சூழ்நிலை மாறுதா இல்லையான்னு பாருங்க. உன் பிள்ளையோட தலையெழுத்து மாறுதா இல்லையா பாருங்க. அந்த நாள் தடைகளை சத்துரு எப்படியா கொண்டு வைக்க முடியும்? அப்ப தேவ பாதத்தில் எப்படி போகணுமா? அதிகாலையில போகணுமா? அடுத்தபடியா வாசிங்கம்மா 34:1 பாருங்க. என்ன பண்ண சொல்றாரு? பழைய எடுத்துட்டு போய் இழைத்து போட சொல்றாரு. என்ன சொல்றாரு? இழைத்து போடணுமா? அன்றைக்கு கற்பலைக்கு இன்றைக்கு இன்னைக்கு எதை கொடுக்குறாரு? 2 கொரிந்தியர் 3:3 அந்த கற்பலைக்கு ஒத்ததா இன்றைக்கு எதை சமர்ப்பிக்கிறார் கடவுள்? படிங்கம்மா. இப்ப எல்லாம் கவனிங்க. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் கற்பலைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலே எழுதப்படுகிறது. அல்லேலூயா. அன்றைக்கு என்ன சொன்னார் மோசேக்கு? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டத்திட்டங்களை இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்தாரு. இன்றைக்கு நீ அதிகாலையில போய் உன் இருதயத்தை இழைத்து போடும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் இருதயமாகிய தசையாகிய சரீரத்தில் என்ன பண்ணுவாரு? எழுதுவார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? இழைத்து போட வேண்டியதை இழைத்து போடணும். 2 வகையில் இழைத்து போடணும். 1, உன் பிரச்சனைகளை எங்க தான் போய் இழைத்து போடணும்? தேவ சமூகத்தில். மனுஷனிடத்துல சொல்லவே சொல்லாதீங்க. மனுஷனிடத்துல போய் ஆலோசனை கேட்காதீங்க. மனுஷனிடத்துல போய் நிக்காதீங்க. மனுஷனிடத்துக்கு போவாதீங்க. சிறு பிள்ளைகள் கூட சொல்லி கொடுப்பேன். முதலாவது ஒரு பென்சில் வேணுமா? நீ ஏசப்பாட்ட 2 நாள் ஜோமெண்ட், 3ஆவது நாள் அப்பாட்ட கேளு, உடனே வரும். நீ அப்பாட்ட போயிட்டு 3ஆவது நாள் ஜெபிச்சுனா 4 நாள் ஆகும். எதுமா முக்கியம் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க ட்ரைனிங் பண்ணி பாருங்க. ஒரு பென்சில் வேணுமா? நீ போயிடு ஏசப்பாட்ட போ, உட்காந்து ஜோம் பண்ண. அந்த பிள்ளைங்க ட்ரெயின் பண்ணுங்க இப்பவே. அப்ப இந்த உலகத்துல ஓடாதீங்க. அவன் பிள்ளைங்க யார் இடத்துல ஓடும்? தேவனிடத்துல ஓடும். எதுனாலும் தேவனிடத்துல ஓடும். அப்ப என்ன பண்ணுவோம்? பிரச்சனை என்ன பண்ணணும்? அதிகாலையில போய் ஆண்டவர் இடத்துல இழைத்து போட வேண்டும். இன்னொரு பக்கம் உனக்குரிய காரியங்களை நீ இழைத்து போட வேண்டும். உன்கிட்ட என்னென்ன காரியம் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் இழைத்து போடும். இப்ப 2 பேர் ஜெபாலயத்துக்கு போறாங்க. உதாரணம் என்ன இழைத்து போடணும்னு உதாரணம் சொல்றேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10-4 வரைக்கும் படிங்க. நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை உத்துப்பாங்க. இப்ப ஜெபம் பண்ண போறாங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க. நல்லா அவன் சொல்றதுல கவனிங்க. 2 காரியம் படிமா. எதுக்கு சோசரிக்கிறாரா? எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களா, அதுக்கு நன்றி சொல்லல. எதுக்கு சோசரிக்கிறார் அவரு? இந்த ஆயக்காரனை போலல்ல. எப்படியா? மற்றவனை பார்க்கிறான். மற்றவனை நீ குற்றப்படுத்தவே கூடாது. தேவ சமூகத்தில் என்ன பண்றான்? அவன் பெருமைகள் எடுத்து சொல்றான். வாரத்தில் எத்தனை நேரம் வாசிக்கிறான் அவரு? 2 காரியம் அவன் இடத்துல காணப்படுது. 1, பெருமை. பெருமை உள்ளவர்கள் தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆவிக்குரிய பெருமை வந்துடக்கூடாது, குடும்ப பெருமை வந்துடக்கூடாது, ஜாதி பெருமை உனக்குள்ள வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இழைச்சி போட்டுட்டு தான் தேவ சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா. அப்ப எதை இழைச்சி போடணும்? அவன்கிட்ட 2 காரியம் இருந்துச்சு. என்ன காரியம் இருந்துச்சு? 2 காரியம். 1, பெருமை. நான் இதெல்லாம் செய்யறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், வாரமான சரி ஆலயத்துக்கு போகிறேன், எல்லாம் மோசேயின் சட்டத்திட்டத்தை சரியா செஞ்சாலும் ஆண்டவர் சமூகத்தில் அவன் என்ன பண்ண? ரிஜெக்ட் பண்ணப்பட்டான். அவன் ஜெபம் வீணாய் போனது. அவனுடைய ஆலய பிரகாரம் வீணாய் எல்லாம் வீணாய் போனது. அப்ப தேவ சமூகத்துக்கு போ. முதலாவது சொன்னேன், அதிகாலையில நீ போகணும். 2வது உன் இருதயத்தை நீ இழைத்து போடணும். உன் பிரச்சனைகளை தேவனுடைய சமூகத்தில் இழைச்சு போடு. 2வதாக உன்னில் காணப்படுகிற தேவன் விரும்பாத அசுத்தமான காரியங்களை, உன்னில் காணப்படுகிற தூசிகளை இழைத்து போட்டு அவர் பாதில உட்காரணும். உன்கிட்ட அந்த பெருமையை எடுத்து போடணும். எந்தெந்த காரியத்தை நீ பெருமையா இருக்கியோ தாழ்மையா போகணும். எப்படி போகணும் தேவ சமூகத்தில்?
உன்னை மட்டுப்படுத்தி தாழ்மையா போகணும். இந்த ஆயக்காரன் இந்த பரிசேன் எல்லா காரியத்தை அவன் செய்தும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செஞ்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மோசைகளால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண ஒழுங்கு எல்லாவற்றையும் செய்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு கடவுள், நீ அதெல்லாம் என்ன பண்ணு, ரிஜெக்ட். அவனை பார்த்துட்டான். இன்னொன்று கவனிச்சிங்க, மற்றவங்களை நீங்க குற்றவாளியா என்ன பண்ணக்கூடாது, தீர்க்கவே இதெல்லாம் கவனமா இருக்கணும். நீங்க மற்றவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, உதாசீனம். எல்லாரும் தேவன் உண்டாக்கினவர். ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். யாரை பற்றி நீங்க தெரியாம அனாவசியமா பேசிடக்கூடாது. இதெல்லாம் ஒழுங்கும் கிரகமாய் செய்யப்பட வேண்டும். தேவன் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். சொல்றபடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா இனி பதில் வரும் பாருங்க வீட்டில். அல்லேலூயா. நான் அன்னைக்கு பேசுகிற அந்த வார்த்தைகளை நீங்க கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, முழங்கால் படியிடுங்க. அப்ப என்னத்தை இழைச்சி போடணும், உனக்குள்ள இருக்கிற பெருமையை இழைச்சி போட்டு. அடுத்தது என்ன சொன்ன, மற்றவங்களை நீ என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆலயத்தில் போய் உட்கார்ந்து என்ன பண்ற, மற்றவங்களை நீ குற்றம் சாட்டுகிற. எத்தனை பேரை நம்ம குற்றம் சாட்டி இருக்கிறோம், மற்றவங்களை பத்தி தெரியாமையே குற்றம் சாட்டுறோம். முதல் ஒரு ஆளை நிறுத்தி இப்பதான் அடிபட்டிருக்குன்னு சொல்லுங்களா, 50வது ஆள்கிட்ட என்ன சொல்லி போய் முடியும், அது என்ன போய் முடியும் தெரியுமா, செத்துட்டாங்கன்னு சொல்லி வரும். அப்போ ஒருத்தர் காதலிருந்து இன்னொரு காதல் போகும்பொழுது என்ன ஆயிடும், அது சாபமாய் முடியும் உங்களை அறியாமே. ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் என்ன பண்ணாரோ ஒரு ராஜா, எல்லாரையும் அங்கே கிராமத்தில் உள்ள ஞானிகள் எல்லாம் வர சொன்னார். அந்த கிராம சுற்று வட்டாரத்தில் இருக்க ஞானிகள்லாம் வர வச்சு என்ன பண்ணாரா, ஒரு விருந்து வைக்கணும்னு சொல்லி வர சொன்னார். வர சொல்லும் பொழுது ஒரு மாடி தோட்டத்தில் அழகாக விருந்து வச்சாங்க. விருந்து வச்சு நல்லா சந்தோஷமா பண்ணும்போது காகம் ஒன்று, ஒரு பருந்து ஒன்று ஒரு பாம்பை கொத்திக்கிட்டு என்ன பண்ணிச்சான், செத்து போன பாம்பை கொத்திட்டு அந்த சாப்பாட்டுக்கு நேராக போகும்போது அந்த விஷம் அந்த சாப்பாட்டில் விழுந்துருச்சான். அப்போ என்ன பண்ணிட்டாங்களா, விழுந்தாலும் செத்து போயிட்டாங்க. இப்போ 2 தேவ தூதர்கள் இறங்குறாங்களாம். அந்த கதை சொல்றது அப்படி இறங்கும் பொழுது இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், இவ்வளோ பேர் செத்தாங்கல்ல, அது யார் காரணம் சொல்லுங்களேன், யார் காரணம், யார் காரணமா? வெளியே சொல்லிட்டாங்களாம் ஜனங்கள்லாம், ஊரில் போய் என்ன சொல்லிட்டாங்களாம், ராஜா நல்ல ஆட்கள் எல்லாம் கொண்டாந்து என்ன பண்ணிட்டாரு, கொன்னுட்டாரு. இப்போ யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், யாருக்குமா கொடுக்கணும்? பாம்பு கொடுத்துடலாமா? பாம்புக்கு தானே கொடுக்கணும். கொஞ்சம் யோசிங்களா, யார் கொடுக்கணும்? தேவதூதர் யாருக்கு தெரியுமா கொடுத்தாங்களா? ஒண்ணுமே இங்க உள்ள நடந்து தெரியாம வெளியே இருந்து பேசினாங்க பார்த்தீங்களா? ராஜா என்ன பண்ணிட்டாரு, கிராமங்களில் போனீங்கன்னா அந்த பாட்டிமார் வாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி அப்படி போயிடும். யாருமே நீங்க டெலகிராம் கொடுக்க வேண்டியதில்லை. ராஜா என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் கொண்டு போய் கொன்னுட்டாரு. அப்ப நியாய திருப்பி யாருக்கு வந்துச்சு? ஒன்னும் தெரியாம நீங்க பேசிட்டீங்கன்னா வசனம் தெளிவாய் சொல்லுது, எச்சரிக்கையாவும் சொல்லுது. மத்தேயு 7:1-2 படிங்க. அப்ப நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு தான் ஆலயத்துக்கு போகணும். படி. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், ஏனெனில் நீங்களும் அழைக்கிற அழைக்கின்படியே உங்களுக்கு அழைக்கப்படும். மற்றவங்களுக்கு நீ என்ன நியாயந்திருக்கிறியோ அது ஒன்னில் வந்து சேரும். இன்னும் கொஞ்சம் கடுமையா ரோமர்ல இப்ப பவுல் சொல்ற ரோமர் 2:1-2 படிமா, 1-2-3 படி. இன்னும் பாருங்க, அந்த நம்ம சாதாரணமா பேசிடுறோம், சாதாரணமா சிலரை குற்றப்படுத்திடுறோம், சாதாரணமா சிலரை வேதனைப்படுத்திடுறோம். ஆனா வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க அதை பத்தி. பாருங்க எவ்வளவு கடுமையா வேதம் பேசுகிறது பாருங்க. படிமா. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறியுங்கள். எவ்வளவு கடுமையா இருக்குல்ல வசனம். நாட்டு போல நம்ம யாரையாவது குறை சொல்லி இருக்குமா, யாரையாவது குற்றப்படுத்தி இருக்குமா, யாரையாவது வேதனைப்படுத்தி இருக்குமா, நீ தெரியாமையே யாரையாவது துக்கப்படுத்திருக்கியா? இன்னைக்கு மாறணும். சேஞ்ச் யுவர் திங்கிங் டுடே. இன்னைக்கு உங்க இருதயம் மாறணும், சிந்தை மாறணும். இன்னைக்கு யார் மேலே கசப்பா இருக்கீங்களா? யாரையாவது நீங்க மன்னிக்க முடியாம இருக்கீங்களா? உறவுகளை மன்னிக்க முடியலையா? யாரையாவது மன்னிக்க முடியாம வந்திருக்கீங்களா? இன்னைக்கு மாலை வேளையில கர்த்தர் உங்களோட தான் பேசுறார். எவ்வளவு கொடுமை பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு உங்களை துன்பப்படுத்தி இருந்தாலும் சரி, நீங்க மன்னிக்கணும். நீங்க மன்னிக்காம நீங்க தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பாதத்துல நீங்க மணி கணக்கா உட்கார்ந்தாலும் சரி, 15 மணி நேரம் உட்கார்ந்தாலும் சரி, கர்த்தர் உன் ஜெபத்தை அருவருக்கிறார். யாரை குறித்து உனக்குள்ள கசப்பு
இருக்கக்கூடாது. ரோமர் 12:14 தெளிவாய் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். மத்தேயு 5:அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னை துக்கப்படுத்துறவனுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை துன்பப்படுத்துறவன ஜெபம் பண்ணு. தேவன் தெளிவாய் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாவற்றையும் இறக்கி போடுங்க, உன் மனசு சமாதானம் ஆயிடும். பாருங்க, துரோகிகளா தான் இருப்பாங்க. துரோகி மத்தியில் தான் நம்ம வாழணும், பொய்யில் சூழ்நிலை மத்தியில் தான் வாழணும், பிரச்சனை உள்ளவர் மத்தியில் தான் நம்ம வாழணும். ஆனாலும் கசப்பு நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வைராக்கியம் கோபம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. அதனாலதான் சொல்ற, கூடுமானால் யாவரோட சமாதானம். சிலராளோட ஒட்டுன்னு சொல்லல, சிலராளோட என்ன பண்ண முடியாது, ஒட்ட முடியாது. ஆனால் நீ மன்னிக்கணும், அவர்களை மன்னிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம் நீங்க மன்னிச்சிட்டீங்களான்னு நாளைக்கு செக் பண்ணுங்களா. இன்னைக்கு மன்னிச்சுட்டு போயிடுங்க. நீங்க யார் மேல கோபமா இருக்கிறீங்களோ அந்த ஆட்கள் எதிரில் வரும் பொழுது என்ன நடக்கும் உங்களுக்கு? நீங்க கோபத்தோட இருக்கும் போது, நீங்க கோபத்தோட இருக்கிற ஆட்கள் எதிரில் வரும்போது உங்க உடம்புல என்ன நடக்கும் தெரியுமா? பிரஷர் அளவு 40 எக்ஸ்ட்ரா ஆகும். கீழே இருக்கிற பிளட் மேல வரைக்கும் யாரும் பார்த்திருக்கீங்களா? அப்படிதானே? மாமியார் எதிரில் வந்துட்டா எப்படி இருக்கும், மருமக எப்படி எதிரில் வந்துட்டா எப்படி இருக்கும், கீழே இருக்கிற பிளட் மேல வரைக்கும். வீட்டில் பேசிட்டே இருப்பீங்க, யாரு பத்தியாவது பேச்சு எடுத்துட்டு அப்படி வரும், பயங்கரமா ஒரு எரிச்சல் வரும். இன்னைக்கு அதெல்லாம் ரேஸ் பண்ணுங்க. பண்ணாம நீங்க 1000 நேரம் பாசிங் இருந்தாலும் சரி, 21 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, நீ அதிகாலையில் எழுப்பி கூப்பிட்டாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. செக் பண்ணுங்க, இன்னைக்கே ரேஸ் பண்ணுங்க. ஏன் ஜெபம் கேட்கல, ஏன் போராடுறீங்க, இதான் காரணம். நீங்க இன்றைக்கு ரேஸ் பண்ணிட்டு போங்க, நாளைக்கு செக் பண்ணுங்க. அந்த ஆள் போகும் வரும்பொழுது, உனக்கு எதிராக இருக்கிறவங்க வரும்பொழுது, உன்னை துன்பப்படுத்துற வரும்பொழுது, உன்னை வேதனைப்படுத்தின வரும்பொழுது, நீ எதிரில் போகும் பொழுது உனக்குள்ள சமாதானம் வரணும். சமாதானம் வந்துருச்சா, அப்ப என்ன ஆயிடுச்சு, டிக் போட்டுங்க. இன்னைக்கு ஜெபம் கேட்கப்படணும். எத்தனை பேர்லாம் மன்னிக்க போறீங்க? கைத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் நீங்க மன்னிக்க போறீங்க? உங்க பிரச்சனை வெளியே தெரியாது, தைரியமா சொல்லுங்க, இன்னைக்கு மன்னிப்பேன்னு சொல்லுங்க. அப்ப தேவ சமூகத்துல போகும்போது இதை தான்ப்பா இழைச்சி போட சொல்றாரு. தேவ சமூகத்துக்கு நீ போகும்பொழுது தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உன் இருதயத்தை என்ன பண்றாரு, வெளியரங்கமா பார்த்துட்டு இருக்கிறார். மனுஷன் பார்க்கிற பிரகாரம் அல்ல. மனுஷனிடத்துல எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், பேசிக்கலாம், ஆனால் தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுக்கு முன்பதாக எப்போ எப்படி இருக்கணும், நீதிமானா இருக்க வேண்டும். நீங்க வேணா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிபி டேப்ல தேவையில்ல. பாருங்க, உங்களுக்கு வியாதியம் வராது, நான் எழுதி தரேன் உங்களுக்கு. மன்னிச்சுட்டு நீ சமாதானமா இருங்க. அந்த ஆட்களை பத்தி பேசும்பொழுது நீ சமாதானமா இருக்கிறீங்களா, உங்களுக்கு எரிச்சல் வரலையா, நீ பர்ஃபெக்ட், நீ ஆல் ரைட். அப்புறம் ஜெபத்துக்கு போங்க. அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் வேதம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சொல்லுது. மீக 6:6-8 யாராவது படிங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்ற, தேவ சமூகத்துக்கு நீ வரும்பொழுது எப்படி வரணுமா, படிமா. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தரி சன்னில் வந்து, படிக்குமா. நல்ல கவனிங்க. நீ வந்து 1000 கணக்கில் பணத்தை கொட்ட வேண்டாம். உன் முதல் கனி, நீ பிறந்து வந்திருக்கிற மூத்த பிள்ளைய கொண்டாந்து பலியா செலுத்த வேண்டாம். இங்க நல்லா கவனிங்க, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து என்ன செய்யணுமா? முதல் என்ன சொல்ற, நியாயம் செய்து. இரண்டாவது இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாலுமே நடப்பதை அல்லாமல் தேவ எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். இல்லையா? அப்ப தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் கேட்கல, நீ நீதி உள்ளவளா இருக்கணும். இல்லையா? உன் குடும்பத்துல நீதி செய்றியா? 2 பிள்ளையும் ஒரே மாதிரி வளர்க்குறியா? ஒரு பிள்ளை பிறக்கும் போது, அந்த பிள்ளை பிறக்கும் போது தான் என் வீட்டில் என்ன வந்துச்சு, நான் நிறைய குடும்பத்தில் போய் கவுன்சிலிங் கொடுக்கறதுனால சொல்றேன். இந்த பிள்ளை பிறந்த பிறதான் என் வீட்டில் என்ன வந்துச்சு, செல்வம் வந்துச்சு. ஆகவே இந்த பிள்ளைய மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறேன், இந்த பிள்ளைய எங்க வைக்கிறேன், கவர்மெண்ட்ல படிக்க. நிறைய வீட்டில் நடந்திருக்கு, நான் போய் கேட்டிருக்கிறேன். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார், தாழ்த்துவதற்கு ஒரு காலம். வாழ்வு காலம் உண்டு, தாழ்வு. அந்தந்த காலத்தில் அது பிறந்துச்சுன்னா அதுக்கு குழந்தை பாரதனை என்ன பண்ணக்கூடாது, நீதி செய்யணும்.
உன் குடும்பத்துல சகோதரர்களை பிரிவினை கொண்டு வரக்கூடாது. உன்னால யாருமே குடும்பம் பிரியக்கூடாது. உன்னால யாருமே துக்கப்படக்கூடாது. இதெல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதனால இதெல்லாம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு மாறணும். மாறாம நீ ஜெபத்துக்கு போவாத, நீதி செய். ரெபேக்கால எடுத்துங்க. முதல்ல என்ன நடந்துச்சு? 2 பிள்ளை முட்டினோன்னு எங்க ஓடினா? தேவ சமூகத்துக்கு ஓடுனா. ஆண்டவரே 2 பிள்ளை முட்டி இருக்க, என்ன சொல்ல? ஏசாவை நான் இப்படி வெறுக்கிறேன், அவன் இப்படி இருப்பான், யாக்கோபை நான் ஆசீர்வதித்திருக்கேன், அவன் மேல ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி தேவன் சொன்ன சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. ஆனா வீட்டுக்கு வந்தோன்னு காரியம் தலைகளாய் மாறியது. என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஏசாவை கூப்பிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொன்னா. உடனே இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ரெபேக்கா நல்லா சொல்லுங்களேன், என்ன பண்ணியிருக்கணும்? திருப்பி எங்க போயிருக்கணும்? தேவ சந்நிதிக்கு போயிருக்கணும். தயவு செய்து பிரச்சனை வரும்பொழுது நியாயம் சேர்ந்து உங்க சிந்தை என்ன பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிடாதீங்க. அந்த தாய் ஞானம் இல்லாமல் நடந்தது நிமித்தம் அந்த 2 பிள்ளைகளுக்குள்ள பகை வந்தது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் யாக்கோபு போராடி கொண்டே இருக்கிறான். மாமன் 10 முறை சம்பளத்தை ஏமாற்றினான். ராகேலை கொடுப்பேன் என்று சொல்லி 7 வருடம் நீ வேலை செய் என்று சொன்னான். லேயாளை ஏமாற்றி கொடுத்தான். திருப்பி ராகேலுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை செய்தான். திருப்பி ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் புள்ளி வைத்து ஏமாற்றினான். பல முறை ஏமாற்றின பொழுது தேவன் பொறுக்க முடியாமல் தேவ தூதனை அனுப்பி என்ன பண்ணாரு? அப்பவும் அவனுக்குள்ள சமாதானம் இல்லை. எப்ப சமாதானம் வந்தது தெரியுமா? அவன் ஓடி இப்ப இரவு முழுவதும் தேவனை நோக்கி என்ன பண்றான்? பிடித்து அவன் காலை பிடித்து கெஞ்சின பொழுதுதான் அங்க விடுதலை வந்தது. அல்லேலூயா. அப்போ நீ உன் நிமித்தம் சகோதரர்களை பிரிய வந்த மதி இல்லாமல் நடந்த ஒரே ஒரு சிறிய காரியத்துல ரெபேக்காள் மதியினமாய் நடந்தது நிமித்தம் அந்த குடும்பம் அன்றை சஞ்சலத்தில் காணப்பட்டது. யாக்கோபு எப்பவும் பயந்து கொண்டே ஓடினான். சகோதரனுக்கு விரோதமாய் சகோதரன் எழும்பினான். ஏசா கொலை செய்வதற்கு வகை தேடினான். காரணம் யார்? புரிந்து கொள்ளுங்கள். உங்களும் தன் குடும்பம் பிரிந்திருக்கிறதா? குடும்பத்துல நீதி இல்லையா? உன் நிமித்தம் யாராவது துக்கப்பட்டிருக்கிறாங்களா? உன் நிமித்தம் யாராவது வேதனைப்பட்டிருக்காங்க? தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அதன் காலத்துல நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை சரி கட்டுகிற நாள்களில் அது நடக்கும். சில நேரங்களில் பாடு வரும்பொழுது நீ பதறாத, உட்கார்ந்து யோசி. ஏதாவது நான் தவறு இருக்குன்னா தேவனுக்கு முன்பதாக, இல்ல நான் போற ரூட்டு தவறா, என் பிள்ளைகளை வழி நடத்துறது தவறா, நான் செய்த காரியம் தவறா, ஏன் இது தடைப்பட்டு கொண்டிருக்குதுன்னு யோசி. கர்த்தர் பேசுவார். அப்ப ஞானமாய் நடக்க வேண்டும். அப்ப தேவ சமூகத்துக்கு போகும்போது அதிகாலையில போ. 2வது இழைத்து போடு. உன்னிலே காணப்படுகிற தேவன் விரும்பாத அசுத்தமான காரியங்களை இழைத்து போடு. மன்னிக்க முடியாத மன்னி. யாரா இருந்தாலும் மன்னி. உன்னை எவ்வளவு வேதனைப்படுத்திருந்தாலும், எவ்வளவு துக்கப்படுத்திருந்தாலும், உன்னை எவ்வளவு நஷ்டப்படுத்தியிருந்தாலும் நீ அவர்களை மன்னித்துட்டு தான் போன இங்கிருந்து. அல்லேலூயா. நீ எழுதி வைத்துக்கொள்ளும் காரியம் தலைகளாய் மாறும். அப்ப என்ன பண்ணணும்? இழைத்து போடுங்க. உங்களுக்கு இருக்கிற வேதனை காரியம் அசுசியெல்லாம் என்ன பண்ணிடுங்க, இன்னைக்கு இழைத்து போட்டுருங்க. அதனாலதான் ஏசி 52:1-2 சொல்லுது, உன் தூசியை விட்டு எழும்பு, நீ கட்டப்பட்டிருக்கிறாய் சீயோனே, இனி உன் அசுத்தன் உன் வழியா வரக்கூடாது. உன் ஆசீர்வாதத்தை அவன் கெடுத்து கொண்டே இருக்கிறானே. இன்னும் தூசி படிந்த வாழ்க்கை எதற்கு உனக்கு? இன்னும் தேவன் விரும்பாத அசுத்த காரியம் எதற்கு உனக்கு? வெளியே வா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப என்ன பண்ணணும்? அதிகாலையில் எழும்பணும். தேவ சமூகத்தில் போய் உன் பிரச்சனையை ஊற்று. 2வது உன்னிடத்துல காணப்படுகிற காலத்தை இழைத்து போடு. அதுக்கப்புறம் உன் உள்ளம் பரிசுத்தமாகும், உன் ஆத்துமா பரிசுத்தமாகும். தேவன் உன்னை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் இதயமாகிய சதையில எழுதுவதை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. பொறுத்திருந்து பாருங்கள், செய்து பாருங்கள். அடுத்தபடியாக 3வது வாங்க. என்ன எப்படி போகணுமா? அதே 34:3 மேல் பகுதி படிமா. யாத்திராகமும் 34:3 மேல் பகுதி. என்ன பண்ணக்கூடாது? உன்னோட ஒருவனும் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்துல இயேசுவை தவிர யார் மேலேயும் என்ன பண்ணக்கூடாது? பாசம் வைத்திடக்கூடாது. நான் எங்க மாமனார் ரொம்ப நேசிச்சேன். எங்க மாமனார், எங்க அப்பா என்ன எனக்கு உயிர், எங்க அம்மா மாமனார்னா உயிர். சீக்கிரம் எடுத்துட்டாரு பூமியை விட்டு. எப்பவும் அங்கேயே சுத்திட்டு இருக்கேன். நீ எடுத்துருவாரு. கவனம். உன் பிள்ளைகிட்ட கூட என்ன பண்ணும்? ஓரளவுக்கு தான் பாசம் வைங்க. தேவன் பாப்பா, நிறுத்து பாப்பா, நீ வெளியே ஏமாற்ற முடியாது. வாலிப பிள்ளைங்க கவனிங்க, எங்கேயாவது உன் இருதயத்தை கொடுத்துறாத. நீதிமன்ற வசனம் சொல்லுது, அவன் சிந்தை உனக்குள் மாறி மாறி விவகாரப்படும். தேவனுடைய நீதியை குறித்து நீ அறிய முடியாது. ஏமாந்து போய் விடாதீங்க. அப்போ இந்த உலகத்தில் காலையில் எழும்புனொன்னு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறவங்க இருக்கீங்களாங்க? முதல்ல எடுத்தது என்ன பண்ணுவீங்க? வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். செல்ஃபோன் எடுத்து. அப்போ புரிஞ்சுக்கோ, உன் இறுதி எங்கே இருக்கு? எங்கேயோ இருக்கு. நம்ம நடக்கிற கதையை தான் சொல்கிறோமா? அப்படியே அதிசயமாக பார்க்குறீங்க.
ஃபோன் என்ன பண்ணுவோம், பக்கத்திலேயே வச்சுட்டு படுப்போம். நல்லா 2 ரூம் தள்ளி கிடக்கும் ஃபோன். நைட்டு காலையில் எழுமன உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்காருங்க. நீ யாருக்கு முக்கியத்துவம் கூட தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். உன் இருதயம் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ எது மேல நம்பிக்கை வைத்திருன்னு பார்த்துட்டு இருப்பார். மனுஷன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறியா? அதனாலதான் எரேமியா 17:5 சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற ஜனங்கள் சபிக்கப்பட்டது. எவன் மேலே நம்பிக்கை வச்சிடாத. கணவன் மேல கூட ஒரு அளவுக்கு தான் நம்பிக்கை, பிள்ளைகள் மேல நம்பிக்கை வை. நான் ஒரு சபையில மெசேஜ் கொடுத்துட்டு, தாம்பரம் சிஎஸ்சியில் மெசேஜ் கொடுத்துட்டு இறங்கும்போது தகப்பனார் வேதனையோடு வந்தார், அழுதுகிட்டே வந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? என் மனைவி இறந்துட்டேன், ஒரே பிள்ளை, அந்த பிள்ளை என் ஊரில் உள்ள சொத்தெல்லாம் நான் விற்று இன்ஜினியர் படிக்க வச்சேன் 4 வருஷம், நல்லா போனான், என் வாழ்க்கையே அவன் தான், என் எதிர்காலமே அவன் தான் அப்படின்னு சொன்னார். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரே வருஷத்தில் ஒரு பிள்ளையை லவ் பண்ணான், கூட்டிகிட்டு ஓடிட்டான். எங்கே இருக்கான்னு தெரியல. தகப்பனுடைய இருதயம் அப்படியே அழுத மாதிரி என்கிட்ட வந்தார். தயவு செய்து சொல்கிறேன், எது மேலே இந்த உலகத்தில் நம்பி வச்சிடாதீங்க. உங்க இருதயத்தில் மனுஷன் மேல வைக்கவே வைக்காதீங்க. மாம்சமானதை புலபயம் ஆக்காதீங்க. எரேமியா 17:5 சொல்லுது, தெளிவாய் சொல்லுது, மனுஷனுடைய பலத்தை என்ன பண்ணாத, புயபலம் ஆக்காத, அவனை நம்பாத. நாசில் மனுஷனோட வார்த்தையை என்ன பண்ணாத, நம்பவே நம்பாத. அப்ப முழு நம்பிக்கை எங்கதான் இருக்கணும்? ஏசப்பா மேலதான் இருக்கு. உன் நம்பிக்கை எங்கதான் இருக்கணும்? அதை எடுத்து வாசிங்க, நான் தெளிவாய் சொல்றேன். எரேமியா 2 தோட்டத்துக்கு அங்க தெளிவாய் சொல்றாரு பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி, அப்படின்னா என்ன? அவன் தான் உன் பலன்னு வச்சிடாத. சொல்லுவான், வாலிய பிள்ளைங்களை விரும்புறவன் சொல்லுவான், அந்த நிலா கேட்டா கூட நான் பிடிச்சு தரணும், அப்புறம் மழை பெஞ்சா வந்து எட்டி பார்க்க மாட்டான். நிறைய நேரம் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி வார்த்தை வர பாருங்க. 5 மணி நேரம் பேசுவாங்க, 2 மணி நேரம் தாலி கட்டின பிறகு ஏய் வை போன 10 நிமிஷம் பேச மாட்டேன். இதுதான் அன்பு, இது மாயை அன்பு. எத்தனை பிள்ளைங்க கவுன்சிலிங் கொடுக்க தெரியுமா? நான் ஐயா 10 வருஷம் லவ் பண்ணோம், 2 வருஷம் கூட வாழ முடியல. உன் வாழ்க்கைக்கு உதவாதியா மனுஷன் அன்பு, ஏமாற்றுகிற அன்பு, உலகத்தின் அன்பு. நான் 1000 பிள்ளைகள் கவுன்சிலிங் கொடுக்கறதுனால தைரியமா நான் பேசுறேன். யார் மேலே நம்பிக்கை வச்சிடாதீங்க. தெளிவாய் சொல்லுகிறது வேதம். அழகா படிமாத எரேமியா தீர்க்கன் 2 தோட்டத்துக்கு தெளிவாய் சொல்றாரு பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயமலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் சபிக்கப்பட்டதாம். அல்லேலூயா. உன் இருதயத்தில் யாரா இருக்காங்களா? இன்னைக்கு ரேஸ் பண்ணிட்டு வெளியே போ. ரேஸ் பண்ணிட்டு முதல் யாருக்கு தான் இடம்? ஏசப்பாக்கு தான். ஏசப்பாக்கு தான் முதல் இடம். மண்ணுக்கு ஏசப்பாக்கு தான் முதல் இடம். அப்படி கொடுத்து வாழ்ந்து பாருங்க, வாழ்ந்து பாருங்க. பிள்ளை 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 நிக்காதீங்க. பிள்ளை பிள்ளைன்னா நிக்காதீங்க. அதுதான் என்ன பண்ணாரு, ஆபிரகாமுக்கு 100 வயசு வரைக்கும் பிள்ளை கொடுக்கல, அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. என்ன பண்ணார்? செக் பண்ணார். எதுக்கு செக் பண்ணாரு? பிள்ளை மேல அவன் கண்ணு போயிடக்கூடாது. எங்க போயிடக்கூடாது? குழந்தை மேல அவன் கண்ணு போயிடக்கூடாது. பண்ண கொண்டு பழிவிடு. அவன் சொன்னான், இந்த இல்லைனாலும் எனக்கு கல்லுகளாலே தேவன் எனக்கு பிள்ளை கொடுக்க என்னது அவரால் முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன் தைரியமா நின்னான். கர்த்தர் அவனை சோதித்தார். எதுக்கு சோதிக்கிறாரு? இது ஒரு கட்ட கோணம் கடவுள்கிட்ட அது எனக்கு பிடிக்காது. யார் மேல பாசம் வச்சாலும் பட்டுன்னு எடுத்துருவார். புரிஞ்சுக்கணுங்க. என் பிள்ளை என் மேலதான் வைக்கணும். நான் அந்த பிள்ளைக்கு ரத்தத்தை கொடுத்துருக்கிறேன். என் பிள்ளைய நான் உலக தோட்டத்துக்கு முன்னாடி தெரிந்தெடுத்து யாருக்கு நான் விட்டு. பிசாசு அப்படி இருப்பான் தெரியுமா? முதல் சந்ததி இந்துல இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, சரியா அந்த சாபம் முறிக்கிறேன்னா ஒரு சர்பத்தின் ஆவி உள்ள வரும். வந்து முதல் குழந்தைய அந்த மென்சஸ் டைம்ல அந்த கருவு மத்து உடைச்சு போட்டுரும். அந்த வயிறு வெறியில நிற்கும். இது ஏன் சந்ததி, நான் எப்படி உன் சந்ததிகளை விட்டு கொடுப்பேன்? அந்த தேவனை ஆராதிக்கிற சந்ததியா மாணவன் பிசாசு எப்படி வெறியா இருக்கானோ, உனக்காக ரத்தத்தை கொடுத்து உன்னை ஜீவனை கொடுத்த தேவன் உன் மேல எப்படி இருப்பாரு? பாசமா இருப்பாரு. நீ வேற பக்கம் திரும்பினா உன்னை விட மாட்டார். அடிச்சு மூலையில உட்கார வச்சு அழ வச்சிருவார். அல்லேலூயா. அதை தாங்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத, மாம்சமானதை புள்ள வைக்காத. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய செடி எப்படி இருக்குமா? அவன் தோட்டம் படிமா, நல்ல கவனிங்க. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை. அப்படின்னா என்ன? நல்ல ஒரு முள்ளும் ஒரு கல்லுமா கடக்கிற ஒரு தோட்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அங்க போவே பிடிக்காது. செடி வளரும். எப்படி இருக்கும்? கரளையா இருக்கும். அந்த செடி எப்படி இருக்குமா? கரளையாய் போன செடியை போல இருந்து வாழ்க்கையில நன்மையே உட்கார்ந்து யோசித்தாலும் நன்மை வராது. என்ன வராதான்? யாருடைய இருதயம்? மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும். மாம்சமான புலம்பை வைக்கணும். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வறண்ட வாழ்க்கை. அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? செழிப்பில்லாத வாழ்க்கை. அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவன் அருவருக்கிற வாழ்க்கை, தேவன் சபித்த வாழ்க்கை. வாழ்க்கையில நன்மை பார்க்க முடியாது. அப்போ முழு இருதயம் யார் மேலதான் இருக்கணும்? எதுனால இயேசு, எதுனால இயேசு, எதுனால இயேசு, எதுனால இயேசு. எந்த நேரம் என்ன பண்ண அவர் நினைவு இருந்துகிட்டே. இந்த உலகத்தில் எல்லா காரியத்தை, உலகத்தின் அன்பு எல்லாம் மாயை.
ஆகவே நீ ஒன்று புரிஞ்சுக்கொள்ளும், இயேசுவை நீ நேசிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? நேசிப்பார். உள்ள ஆழ மகளத்தை அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கார். தொடர்ந்து படிமா. அடுத்தது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவன் வாழ்க்கை எங்க நாட்டப்படுமா? தண்ணீர் அண்டையில நாட்டப்படும். இங்க ஒரு செடி இருந்தது, எங்க இருந்தது? வனாந்தரத்தில் நாட்டப்பட்டு கரளையாய் போயிருந்தது. எங்க எப்படி நாட்டப்படுதா? தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதோ. கால்வாய் ஓரமா வேர் இருந்துச்சுன்னா அந்த செடி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். அடுத்து படிக்குமா. உஷ்ணம் வர்றது வாழ்க்கையில பார்க்கவே பார்க்காது. இலை பச்சையா இருக்குமா? இங்க எப்படி இருந்தது? இலை எப்படி இருக்கும்? யார் மேல அன்பு வச்சா? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா இலை எப்படி இருக்கும்? கரலையாய் போயிருக்கும். நீ என்னதான் பூஸ்ட் கொடுத்தாலும் சரி, ஹார்லிக்ஸ் கொடுத்தாலும் சரி, ஜிம்முக்கு போனாலும் சரி, எத்தனை ஊசி போட்டாலும், எத்தனை சத்துரு மாத்திரை எடுத்தாலும் நீ எப்படி இருப்ப? கரலையா இருப்ப. ஆனா தேவன் மேல நம்பிக்கை வச்சுனா உனக்கு ஜீவ நதி அங்கிருந்து வரும். எப்படி இருக்குமா? கால்வாய் ஓரமாய் வேர்கள் இடுகிறதோ எப்படி இருக்குமா? அது செழிப்பு காணப்படும். இன்னொன்னு சொல்ல பாருங்க, மழை தாழ்ச்சியான நேரத்திலோ தப்பாமல் தண்ணி கொடுக்கும். அல்லேலூயா. மழை எங்கள் தேவையில்லை. அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், வாய்க்கால் ஓடும். எப்படி ஓடும்? யார் மேல நம்பிக்கை வச்சிருக்க? கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்க. அப்ப கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற தோட்டம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். ஆகவே மனுஷன் மேல என்ன பண்ணக்கூடாது? நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்ப நீ அதிகாலையில் எழும்பணும். உன் வாழ்க்கையில தேவன் விரும்பாததை இழைச்சி போடணும். உன்கிட்ட இருக்கிற அந்த வேதனைகளை தேவனிடத்துல மாத்திரம் தான் ஊற்றணும். மூணாவது என்ன சொன்னேன்? மனுஷன் ஒருவன் என்ன பண்ணக்கூடாது? உன் மேல முதல் பாசம் நீ வைக்கக்கூடாது. பாசம் என்ன பண்ணக்கூடாது? மனுஷன் மேல வைக்கக்கூடாது. அடுத்தது என்ன வைக்கக்கூடாதான்? அது பின்பகுதி படிமா. 34. என்ன மேயக்கூடாதா? ஆடு மாடுன்னா என்னது? உலக பொருள் மேல என்ன பண்ணக்கூடாது? நாகர்கோயிலில் 55 வயசு ஒரு ஐயா ரொம்ப எப்படிலாம் டிசைன் பண்ணுமா பண்ணி ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு வீடை கட்டினார். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டினார். சர்ச்சு கூட வராமல் ரொம்ப பிஸியாக இருப்பார். எப்போ கேட்டால் சர்ச்சில் இருக்கு. சர்ச்சுக்கு வரலையா? இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வந்திருக்கிறார், பேசுகிறேன். பிஸியாக இருந்தார். வீடை கட்டினாரு, பால் காய்ச்சினாருங்க. என்ன இல்லை, 3 மாதம் கூட உயிரோட செத்து போயிட்டார். எதுக்கு ஓடினார்னே தெரியல. இன்னைக்கு மனுஷன் எதுக்கு தான் ஓடிட்டு இருக்கானே தெரியல. எதுக்கு ஓடிட்டு இருக்கானே தெரியல. அப்ப அந்த இருதயம் எங்க இருக்கு? எது மேல இருக்கு? ஆலயத்தில் நீ வரும் பொழுது பணத்து மேலேயோ பொருள் மேலேயோ உலகத்து மேலேயோ என்ன வந்துடக்கூடாது? உனக்கு பாசம் வச்சிடக்கூடாது. உன் இருதயம் எங்க தான் இருக்கணும்? தேவன் மேல. அப்ப என்ன சொன்ன? முதல் மனுஷன் மேல தான் அம்பு வைக்கக்கூடாது. இப்ப உலக பொருள். ஆடுன்னா எதுக்கு அர்த்தம்? உலக பொருள் மேல என்ன பண்ணக்கூடாது? நீ நம்பிக்கை வச்சிடக்கூடாது. உன் இருதயம் எங்க தான் இருக்கணும்? பரலோகம். எப்பவும் என்ன பண்ண? தேவனை. இப்ப நான் மரிச்சா கூட எங்க போகணும்? எங்க போனோமா? எப்ப தெரியும் தெரியுமா? நீங்க பரலோகம் நரகம் போகும்போது எப்போ தெரியுமா? நிறைய வீடுகளை நான் கடைசி இழுத்துட்டு கிடக்கும் பார்த்தீங்களா? அப்போ போய் ஜெபம் பண்ணுவேன். ஐயா இந்த ஒரு வாட்டி வந்து ஜெபம் பண்ணி இந்த ஆத்துமாக்காக. எதுக்கு? ஆத்துமாக்காக ஜெபம் பண்ண கூடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருள் இருந்துச்சு. சில ஆவிகள் அங்கே உடாவது. நான் ஆவியில் பார்த்தேன்னா என்ன ஆச்சு? சாத்தான் வந்து ரெடியா நின்றுட்டான். நீங்க கவனிச்சு பாருங்க. யூதால ஒரு வசனம் சொல்லுது, எடுத்து படிங்களா. அதை மோசே, எத்தனை வசனம் பாருங்க. அது மோசேயின் சரீரத்தை குறித்து யார் தர்க்கம் பண்ணதான்? பிசாசு தர்க்கம் பண்ணா. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ப நம்ம எவ்வளவு நீதியா நடக்கணும் பாருங்களா. அந்த வசனத்தை படிமா. யூதா படிமா. ஏமா பிசாசு போய் தர்க்கம் பண்ணா? நீங்க ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உலகத்துல நீ வாழ்றது முக்கியம் இல்லை. 70 வயசு 80 வயசு தான் வாழ போகிறோம். இந்த வாழ்க்கையில என் ஆண்டவராகிய தேவனை நீ இழந்துட்டினா என்ன இல்லை? நீ வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லை. அதனாலதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினராயும். அப்போ ஒவ்வொரு நாளும் கவனமா வாழணும். பாருங்க, மோசேயை குறித்து நம்ம எந்த இடத்துலயா குறை சொல்ல முடியுமா? கர்த்தர் மோசேயின் சத்தத்தை கேட்டார்னு பைபிள்ல இருக்கு. இவன் போராடும் போது கர்த்தர் கீழ்ப்படிந்தார்னு பைபிள். அப்பேற்பட்ட மோசே குறித்து யார் வந்து தர்க்கம் பண்றான்? ஏன்னா ஒரு பாவம் பண்ணிட்டான். அவன் என்ன பாவம் பண்ணான்? மோசே கண்மலையை பார்த்து பேசும்போது தண்ணீரை அடிச்சுட்டான். அதுக்கு யார் வந்து நின்றுட்டு இருக்கான்? இந்த சரீரம் எனக்குரியதுன்னு வந்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த மோசேக்கே சாத்தான் வந்து நிற்பான்னா நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதென்றால் பாவியும் பக்தியும் இல்லாத அப்ப எப்படி வாழணும்? ஒவ்வொரு நாள் இரவும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த நாள் முழுவதும் செஞ்சதை நம்ம என்ன பண்ணணும்? ரேஸ் பண்ணணும். நம்மளை மாற்றணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை மாற்றணும்.
அப்ப எவ்வளவு நீதியா நடக்கணும். சாத்தான் இன்னைக்கு எப்படி நின்றுட்டு இருக்கான்? நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போவதற்காக. அதான் வசனம் சொல்லுது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும். அப்ப என்ன செய்யறான் சாத்தான்? நம்ம இருதயத்தை திருடுறான், அதை கலங்கப்படுத்துகிறான். அப்புறம் என்ன பண்றான்? வியாதி, சரீரத்தில் ஆரோக்கியத்தை திருடுறான், எப்படியாவது நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகணும்னு துடிக்கிறான். தயவு செய்து சொல்றேன், என்னுடைய இருதயம் தேவன் மேலதான் இருக்கணும். இந்த உலக ஆசை மேல வச்சிடாது. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், 8 நெருங்குதுன்னு நினைக்கிறேன், முடிச்சிடுறேன். இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், 19 படிக்குமா? மத்தேயு 19 அதில் படிங்க. ஒரே ஒருத்தன் வருவான் பாருங்க. இங்க மத்தேயு 19:16 16 படிமா, கொஞ்சம் வேகமா படிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 22 வரை. அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? நான் தொடர்ந்து படிமா. இவைகள் எல்லாம் சிறு வயதிலிருந்து செய்யறேன். என்ன செய்யறேன்? எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன், எந்த பாவமும் என்கிட்ட இல்லை. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஆகிலும் படிமா, அது ஆகிலும் என்ன சொல்றாரு? உடனே அந்த வாலிபன் என்ன பண்றான்? மிகுந்த வேதனையோட அவன் பாருங்க, பர்ஃபெக்டா மோசே சட்டத்திட்டத்தெல்லாம் கரெக்டா பண்ணான், ஆலயத்துக்கு பண்ணான், எல்லாம் இருந்தான், பாஸ்டிங் இருந்தான், எல்லாம் பண்ணான். ஆனா அவன் இருதயம் எங்க இருக்கு? அவன் சொத்து மேல இருக்கு. அப்ப இது இருந்தா என்ன பண்ண முடியாது? நீ நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன சொல்றான் அந்த இடத்துல பார்க்கும்போது, நித்திய வாழ்வு ஒரு பக்கம், அப்படி சொத்தை ஒரு பக்கம் நிக்க வச்சா எது அவனுக்கு மேன்மையா இருந்துச்சு? எது மேன்மையா இருந்துச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? 2ஆம் வருகைக்காக பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. மேக மீதில் வருவார், நீதிமான எடுத்துக்கொள்ள போகிறார். இந்த பூமியில வாழ்கிற பரிசுத்தவான் எடுத்த பிறகு இந்த உலகத்தில் என்ன பண்ண நடக்க போது? உபத்திரன், ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். பூமியில உபத்திரம் ஆரம்பிக்கப்படும். அதுக்கு முன்பதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த பரலோக வாழ்க்கைக்காக ஒரு பாடல் கொடுது. பரலோகந்தான் என் வீடு, பரிசுத்தந்தான் என் பேச்சு, பரலோகந்தான் என் வீடு, பரிசுத்தந்தான் என் பேச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் கிறிஸ்தேசுவுக்காய், இயேசுவுக்காய் கிறிஸ்தேசுவுக்காய். தனன 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 தனன. என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே கையோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு மேகங்கள் நடுவே என்னோடு சேர்த்து கொள்வார். என்னை கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். தனன 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 தனன. சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். அங்கு நடனமாடிடுவே, நான் சேர்ந்து பாடிடுவே. அங்கு
நடனமாடிடுவே, நான் சேர்ந்து பாடிடுவே. தனன 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 தனன. இந்த உலகத்தில் நீ எதை இழந்தாலும் நித்திய வாழ்வை இழந்துடாத. அவனுக்கு முன்பதான் அற்பமாய் போச்சு, அவனுடைய சொத்து மேலாய் போய்விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். முதலாவது அதிகாலையில் எழும்பணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்தில் உன் இருதயத்தை இழைத்து போடணும். என்னென்ன காரியம் இருக்கு, இன்னைக்கு யாரெல்லாம் மன்னிக்க முடியல எல்லாத்தையும் இழைத்து போகணும். மூன்றாவது, தேவனுக்கு முன்பதாக மனுஷன் மேல நீ என்ன பண்ணிக்கூட பாசம் வைத்திருக்க. நாலாவது, பொருள் மேல பாசம் வைத்திருக்கூடாது. இத்தனை காரியம் இழைத்து வைத்து விட்டு தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆமேன் என்று கர்த்தர் பதில் சொல்லுவார் இல்லையா? அப்படியே கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எந்த காரியம் நீங்க யாரை மன்னிக்க முடியல, யாரும் மன்னிக்க முடியல, இன்னைக்கு பேசுங்க, கடவுள்கிட்ட பேசுங்க. கர்த்தர் பேச போகிறார் இன்னைக்கு, ஒவ்வொருத்தரோட பேச போகிறார். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தை திறங்க, எல்லாம் வாயை திறந்து பேசுங்க, எல்லாம் பேசுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட இடைப்படப்பா. தேவ ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்க போகுது, ஒவ்வொரு மீதும் இறங்க போகுது. ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நிறைய பேர் அந்த காரியங்களை சிக்கி இருக்கீங்க. நிறைய பேருக்காக இன்றைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறார், எனக்கு தெரியும். நீங்க ஒப்பு கொடுத்து அழுது ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாயை திறங்க, எல்லாம் வாயை திறங்க, எல்லாம் வாயை திறங்க, எல்லாம் வாயை திறந்து பேசுங்க. ஏசப்பாட்ட பேசுங்க. மன்னிக்க மன்னிங்க, என்னை மன்னிங்க சொல்லுங்க. என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் மதியனமா இருந்து விட்டேன், என் ஜெபத்திற்கு பதில் வரல, நீ ஞானம் இல்லாமல் இருந்துட்டேன். கர்த்தாவே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க, மன்னிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தாவே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, பேசுங்க. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவினேச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினேச பாவினானையா, எல்லாம் ஒப்பு கொடுத்து பாடுங்க. இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த தோட்டம் நடுவில் தேடும் சுத்த ஜோதியே, அருவியே யோவேளையில் அடியா நெஞ்சம் பாரீரோ. அருவியே யோவேளையில் அடியா நெஞ்சம் பாரீரோ. வாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளத்தை, வாரும் யாரும் காண உள்ளடங்கோளத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கோட்டம் நடுவில் ஜோடி தேடும் சொத்த ஜோதியே, அருவியே யோவேளையில் அடியா நெஞ்சம் பாரீரோ. அருவியே யோவேளையில் அடியா நெஞ்சம் பாரீரோ. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து பேசுங்க. ஏசப்பாட்ட அப்படியே வல்லமை இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும். தேவரி சந்தர போரி சத்தர கௌதிபரி சந்தனார தேவ வல்லமை இந்த அறை முழுவதும் இறங்கட்டும். தேவ ஆலயத்தினுடைய மகிமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்குவதாக. தேரி சந்தர பூக்கார புஷமதிபாரா தீக்கார தூபு சந்தர போதிபாரா ரிமாலா தீபாரா தீக்கார சந்தர போர. எல்லாரும் ஆவியில நிரம்ப தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வானம் திறக்கிறது, வானம் திறக்கிறது. தேவ வல்லமை அக்கினியாய் எரிகிற அக்கினியாய் எரிகிற அக்கினி இறங்குகிறது. ஒவ்வொரு மீது வல்லமை இறங்கி வருவதா, வல்லமை இறங்கி வருவதா. சங்காரி பாலா தீபாரா தீக்கார சங்காரி பாரா. ஒப்புகொடு, ஒப்புகொடு. தேவ மகிமை பழுது இறங்குகிறது. தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை இறங்குகிறது. வானம் திறந்திருக்கிறது. தேவ அக்கினி இறங்குகிறது. அக்கினியின் மகிமை இறங்குகிறது. ஒவ்வொரு சங்காதி பாரா ரெப்பாலா தீபாரா தீபார சங்காதி பாரா. ஒவ்வொரு மீதும் தேவ வல்லமை பலமா இறங்குவதா, பலமா
இறங்குவதா, பலமா இறங்குவதா. ஒவ்வொரு மீது ஒவ்வொரு மீது தேவ அக்கினி பலமா இறங்கட். தேவர கலவு சகதி வாரா ரேமாலா தீவார தேக்கரோ ரிப்பல சதர போதி வார சங்கன ரேமாலா தீவார சங்கன ரேமானா தீவார சகதி வார தீவார சங்கர போதி ரேமாலா தீவார தேக்கர சகதி வார சந்தன ரேமாலா தீவார தேக்கர சதர போதி வார ரேப்பல தீவார தேக்கர சங்கதி வார ரேமாலா தீவார தேக்கர தோ சதர போதி ரேமாலா தீவார தீவார சங்கதி வார ரேமாலா தீவார ஒவ்வொரு ரத்த நாளங்களிலும் வல்லமை இறங்கி வருகிறது. அடிக்கடி வீசாத்தர போதி வார ரேமாலா தீவார தாக்கர சங்கதி வார ரேமாலா தீவார சாத்தர போகார ரேமாலா தீவார சகர போ ரேமாலா சாத்தர போதி வார ரேமாலா தீவார சாத்தர போகார போ சத்தன. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. ரேமாலா தீவார தீவான தீக்கார தோடி சாத்தர ரேப்பால தீவார தீவார சங்காதி பார ரேமாலா தீவார சாத்தர போகர ரேப்பால தீவார தார சாத்தர போகர. மகிமை இறங்கட்டும் ஒவ்வொரு மீது, ஒவ்வொரு மீகார பௌலா தீவார தீக்கார போ சாத்தர ரேமாலா தீவார சாந்தர. ஆமென். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மீது உம்முடைய மகிமை இறங்கனக்காக நன்றி அப்பா. என் தகப்பனே, சொந்த கணவனை கூட சில நேரத்தில் நான் மன்னிக்க முடியலையே, அப்படி ஏங்குகிற சகோதரி நீ இருக்கிறாய் மகளே. ரீமாலா தீபாரா சங்காதி வாரா இன்றைக்கு மனம் பொருந்து மகளே, நீ மனம் பொருந்து. ரீபாலா தீபாரா சொந்த வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஆண்டவர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது நீர் அறிவர் ஐயா. கர்த்தருடைய வல்லமை அந்த வீடுகளுக்குள்ள இப்பொழுது இறங்குவதாக, அந்த வீடுகளுக்குள்ள இறங்குவதாக. தேவ வல்லமை மகிமையாய் இறங்குவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ரீபாலா தீபாரா எல்லா எரிச்சலின் ஆவியும் பொறாமையின் ஆவியும் சண்டைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானின் வல்லமைகள் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. வீடு கட்ட முடியாத நீங்க இருக்கிறீங்க, ஈக்கரபோ பேசுங்க. உன் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், அவர் ஐஸ்வர்யவான். இந்த வருடம் ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மையை உண்டாக்க போகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ராவாலா தீபாரா தீபான சங்கரபோ கர்த்தருடைய வல்லமை அந்த எல்லையில இறங்கி கொண்டிருக்கிறது. தீகா ராலா சாத்தர போதி வாரா ரிமாலா தீவார சாத்தர போகாதி வாரா ரிப்பலா தீவார தீரா சாத்தர போகாதி வாரா ரிமாலா தீவார சாத்தர போகாரபோ ரிமாலா தீவார சாத்தர ஹானி வாரா ரிமாலா சாத்தர போதி வாரா ரிமாலா சங்காரி வாரா ரிக்கன சங்கர போசத ரிமாலா தீவார சங்கர போதி வாரா ரிமானா தீவார சந்தர. வல்லமை இறங்கட்டு, வல்லமை இறங்கட்டு, வல்லமை இறங்கட்டு. பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும், பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். இருளின் வல்லமைகள் வெளியேறட்டும், இருளின் வல்லமைகள் விட்டு விட்டு வெளியேறட்டும். இருளின் ஆதிக்கம் வெளியேறட்டும். பிசாசின் கிரியைகள் அழியட்டும், அழியட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்குது. உன் வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. வீடுகளுக்குள்ள மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரிபாலா தீவாரா தீக்காரா போ சவாதிவாரா வக்கர ஈவானா தீவாரா சாத்தர போ. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது 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 ரெசிட் ஹோலி ஸ்பிரிட், ரெசிட் 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 ஃபயர். ஆமென். ரிமானா தீபாரா தீபானா தீபாரா லாக்கர அபு சமாதி ரிமானா தீபாரா தீபாரா சங்கனபு ரப்பல தீபாரா சங்கனாரா. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. நீ வீடு கட்ட முடியாமல் இருக்கிறாயா? கர்த்தரிடத்தில் இன்னைக்கு பேசு. சில தடைகள் காணப்படுகிறது. நீ சில பொருத்தனை செய்து கொண்டாயானால் அது உன் திருச்சபைக்கு நீ செலுத்து. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அதை வாய்க்க செய்வார். ரீமான சந்தர போதிவாரா தீபானி சந்தனரா ரீபாலா தீபானி சந்தனரா. எல்லா திருமண தடைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வீடுகளுக்குள்ள இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதா, திருமண தடைகள் உடைவதாக. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகள் அப்படி வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. தேவன் நியமித்ததையா இப்பொழுது 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 மகிமை இறங்குகிறது. உன் வீடுகளுக்குள்ள இறங்குகிறது. ரிமாலா தீபாரா தீபான சந்தர போதிபாரா. உன் பிள்ளைக்கு கர்த்தர் சரியான இடத்துல நேர்ச்சியாய் நாட்கள் வரும். நீ பொறுமையாய் இரு, நீ அவசரப்படாதே. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு வாதை சங்காதி வாரா கொண்டு வருகிறது நீ பார்ப்பாய், கொண்டு வருகிறது நீ பார்ப்பாய். ரிமாலா தீக்கார தூ சங்காரி பாலா ரிப்பாலா தீவாரா தீக்கார சங்காரி பாலா ரிமாலா தீவாரா தீக்கார சங்கதி வாரா ரிப்பாலா தீவாரா தீவானி சந்தர போரி ரிமாலா தீவாரி சந்தர. கர்த்தாவே, சில வீடுகள் ஐயா எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் பாடுபட்டு கொண்டிருக்கிறாள் ஐயா.
கடனை அடைக்க முடியாமல் வேதனையோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி. யாரிடத்துல போக மாட்டார், வெள்ளியும் பொண்ணும் இடத்துல உண்டு அல்லவா? இன்றைக்கு அந்த வீடுகள் ஐயா குறிப்பிட்ட ஆண்டவர் அவர் 4-5 வீடை எனக்கு காண்பிக்கிறீங்க சுவாமி. இந்த பிள்ளைகள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தரித்திரம் தாண்டவாடு ரிமாலா சங்கா இப்பொழுது அந்த வீடுகளுக்குள்ள ஈமானா தீவாரா தீக்காரா சகதிவாரா ரிப்பாலா தீவாரா தீக்காரா உடைய மகிமை அந்த வீடுகளுக்குள்ள இறங்குவதா, மகிமை இறங்குவதா, தேவ ஆசீர்வாதம் இறங்குவதா. இல்லாம இருக்க செய்கிற தேவனே, இல்லாம இருக்க செய்கிற தேவனே, நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால் ஓடு. நீ கர்த்தரை நம்பி இருக்கிறபடினா, ராஜாதி ராஜனை நீ நம்பி இருக்கிறபடினால ஏற்ற வேளைகள்ல உனக்கு மழையை பெய்ய பண்ணுவார். ரீமானா தீபார சந்தர போதிவாரா வேலையில வேதனையோடு ஒரு பிள்ளை வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற ரீமானி சந்தர போதிவாரா தீபானி சந்தனரா கர்த்தர் சீக்கிரம் மாற்றுவா. ஈக்கர சந்தர போதிவாரா ரீமானா தீபாரா தீக்கர சங்காதிவாரா ரீபாலா கர்த்தருடைய வல்லமை அந்த ஐக்கர சந்த மகளுக்குள்ள இறங்கட்ட இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை மகளுக்குள்ள இறங்கட்ட. வேலையில திருப்தி இல்லாமல் நீ போய் கொண்டிருக்கிறாய், கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ரீமானா தீபாரா சங்காரா போ, நீ வெளியே வா அந்த எல்லையை விட்டு. கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு பெரிய வேலையை வைத்திருக்கிறார். உன் கையில எது நேரிடுகிறது அதை செய்ய. நீ ரிமாலா சங்காதி பாரா ரிப்பாலா தீவாரா சங்காதி பாரா ரிக்கனா தீவாலா சங்காதி பாரா ரிவாலா சந்தர போதி பாரா. சில சகோதரி நான் சமாதானம் இல்லாமல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சில சகோதரிக்கு வேதனையோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. ரிமானா தீபாரா பிள்ளை குறித்து நீ வேதனையோடு இருக்கிறா, உன் கணவனை குறித்து வேதனையோடு இருந்து கொள்கிறா. என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று சொல்லி நீ பேசிக் கொண்டிருக்கிறா. கர்த்தருடைய வல்லமை வீடுகளுக்கு இறங்குகிறது. இப்போ கர்த்தருடைய வல்லமை வீடுகளுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ சமாதானம் இறங்குவதாக. மகளே, கல்வாரி சிலுவையில என் இயேசு சமாதானத்தை இழந்தாரே, உனக்காக அடிக்கப்பட்டாரே, தனிமையில தொங்கினாரே, அனாதையாய் தொங்கினாரே, உனக்காக தானே அல்லவா சீக்கிரத்தோட சமாதானத்தை கொண்டு வருவார்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது வியாதிக்காக நான் ஜெபிக்க போகிறேன். விசேஷமா கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு சரித்திரம் இறங்க போகிறது. சிலர் நீங்க வியாதியில பயத்தோடு இருக்கிறீங்க. ஈக்கர சங்காதி பாரா சிலர் ஆபரேஷனுக்கு நீங்க பொறுத்து காத்து கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர் உன் மேல இறங்க போகிறார். எந்தெந்த இடத்துல பலவீனம் இருக்கு அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் இறங்க போகுது. இப்போ அந்த இடத்துல கைகளை வைங்க. அடிக்கடி தலைவலியோடு வேதனைப்படுகிறீங்க, முதுகு எலும்போடு வேதனைப்படுகிறீங்க, அடிக்கடி வயிறு வலியோடு வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. எத்தனையோ மாத்திரை மருந்து எடுத்தாலும் கர்த்தர் சங்கார போல இன்னைக்கு விடுதலை தரப்போகிறார். தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது, இறங்க போகுது. இப்ப தேவ வல்லமை இறங்க போகுது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ரிமானா தீபாரா தீக்காரா சங்காதி பாரா ரைக்காலா தீபாரா தீபன மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. கர்த்தருடைய வல்லமை உன் சரீரத்தில் இறங்குது. நாடி நரம்புகளுடைய வல்லமை இறங்குது. ரிப்பாலா தீபாரா சங்காதி பாரா. கர்ப்பப்பைக்குள்ள சிலர் கோளாரோடு வந்திருக்கீங்க. அடிக்கடி கர்ப்பப்பைக்குள்ள கட்டிகள் உருவாகி கொண்டு உன்னை வேதனை படுத்து பயத்தோடு வந்திருக்கிற ஓபாலா சங்காதி பாரா. கர்த்தருடைய வல்லமை உன் கர்ப்பப்பைக்குள்ள இறங்குது. இப்போ கர்த்தருடைய வல்லமை உன் கர்ப்பப்பைக்குள்ள இறங்குது. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. உன் மனமுல இருக்க கட்டிகள் எல்லாம் மறைகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுது fire touch 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 Jesus, name of Jesus touch. தீபாலா தீபாரா தீபான சங்காதி வாரா. உச்சன் தலையிலிருந்து ஒவ்வொரு மீது இறங்குவதாக. ஒவ்வொரு ஜாயிண்ட் வெயினுக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கி வருவதாக. நாடி நரம்புகளுடைய ஜீவன் இறங்கட்டும் ஐயா. நாடி நரம்புகளுடைய ஜீவன் இறங்குவதா, நாடி நரம்புகளுடைய ஜீவன் இறங்குவதா, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதா. ரீமானா தீபாரி சந்தர போதிபாரி சந்தனரா. சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. வேண்டாத பழக்கங்களுக்கு பிள்ளைகளை மாற்றி கொடுங்க ஆண்டவர். ஒவ்வொரு வீடுகளிலும் வல்லமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கி வரும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கி வரட்டும். வீணான வழக்கங்கள், வீணான வியாக்கர சங்காதி பாரா, படிப்பில் சக்தி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் மீது வல்லமை இப்பொழுது இறங்க போகுது. கர்த்தருடைய மகிமை இறங்க போகுது. இப்போது ரிமானா தீபாரா தீபா அறிக்கையிடு தேவர சங்காதி பாரா. கர்த்தருடைய வல்லமை சிறு பிள்ளைகள் மீது இறங்குவதா. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீரா, வருங்காலத்தில் பயன்படுத்துவீரா. என் தேசத்திற்கு ஆண்டவர பிள்ளைகளை மகிமையா. இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதமா, இந்த திருச்சபைக்கு ஒரு வாசனை மலரா, இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா என் பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா.
இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பாஸ்டமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ பலவீனங்கள் சோர்வுகள் இருந்தாலும் ஐயா, எத்தனையோ இழப்புகள் மத்தியில் இன்று ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறதை நீ பார்த்து கொண்டிருக்கிறப்பா. உடைய சமூகத்தில் ஆண்டவரை ஒரு வைராக்கியம் என்ற மகன் ஐயா, ஊழியத்தில் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு கண்ணீர் மத்தியில் அந்த ஊழியத்தை உருவாக்குன மகன் ஐயா. எத்தனையோ சோர்வுகள் எத்தனையோ பலவீனம் போராட்டத்தில் ஐயா, அப்போது நம்முடைய மகனுக்கு துணையாக இருந்தது நீர் அறிந்திருக்கிறபடினாலே உடைய மகளுடைய கையை நீர் உயர்த்துவீரா. உடைய வல்லமை உடைய மகள் சங்காலி வாலா தீவாரா ரேபீனி சந்தர போதிவாரா. கர்த்தருடைய மகிமை உடைய மகள் மீது இறங்குவதா. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீரா. புதிய புதிய திட்டங்களை மகள் கொடுப்பீரா. இன்னும் அநேக திட்டங்களை கொடுப்பீரா. தேவ கரமாண்டவர் மகிமையா இந்த ஆலயத்தில் இறங்குவதா. கர்த்தர் நீர் மகளை ஆசீர்வதிப்பீரா. இடம் கொண்டு பெருகும்படி ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி தேவன் எழும்ப பண்ணுங்க ஐயா. சோர்வெல்லாம் முறிந்து போவதா. சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதா. குழப்பங்கள் வெளியேறுவதா. பிரிவினைகள் வெளியேறுவதா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து இரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென் ஆமென்.